மேடம். ஐயோ, நாசமா போனவங்க இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்களே. டாக்டர், டாக்டர் காப்பாத்துங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். இவங்க முன்னாடியே இறந்துட்டாங்க. உலகம் முழுக்க எத்தனையோ பெண்கள், பெண் குழந்தைகள் காலங்காலமா ஆண்களால பாலியல் ரீதியா பாதிக்கப்படுறாங்க. உடல் ரீதியா, மன ரீதியா பாதிக்கப்படுறாங்க. சில சமயம் ஆண் குழந்தைகள் கூட பாலியல் ரீதியா பாதிக்கப்படுறாங்க. ஆனா பெரும்பாலும் மனுஷங்களால பாதிக்கப்படுறது யாருன்னா அது பெண்கள் தான். ஏன்னா இன்னைக்கு அதிகாரம் பெரும்பாலும் ஆண்கள் கிட்ட தான் இருக்கு. ஆண்கள் பொதுவா பெண்களை சமமா பாக்குறது இல்ல, தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு உயிரா தான் பொண்ணுங்களை பாக்குறாங்க. ஆனா வரலாறு இது இப்படி கிடையாதுன்னு சொல்லுது. வரலாறு திரும்பி பார்த்தா பெரும்பாலும் பெண்கள் தான் ஒரு குழுவை வழிநடத்தக்கூடிய தலைவியா இருந்திருக்காங்க. மனுஷனை தாண்டி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய உயிரினங்களோட வாழ்க்கையை ஒத்து பார்த்தா கூட அந்த உயிரினங்கள் குழுவை வழிநடத்துறதும் ஒரு பெண்ணா தான் இருக்கும். அப்படிப்பட்ட பெண்கள் மேல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆண்கள் சமூகம் ஆதிக்கத்தை செலுத்திட்டு இருந்தாலும் அப்பப்ப நாங்க அப்படி கிடையாதுன்னு சொல்ற விதமா பல பெண்கள் அங்கங்க தோன்றி வரலாற்றில் இடம் பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. அப்படி தோன்றினவங்கள ஒரு பொண்ணு தான் நம்ம கதையோட நாயகி, பூலாந்தேவி. இந்தியால சாதிய பாகுபாடுகள் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு குக்கிராமத்துல ஒடுக்கப்பட்ட சமூகத்துல பிறந்ததுல இருந்து கொடுமைகளை அனுபவிச்சு வளர்ந்து ஒரு சமூக போராளியா மாறினவங்க தான் இந்த பூலாந்தேவி. தன்னுடைய பருவம் ஆரம்பத்துல இருந்தே 11 வயசுல இருந்தே பாலியல் ரீதியான சித்திரவதைகள், பாலியல் வன்புணர்வுகள், உடல் ரீதியான துன்புறுத்தல்கள், கூட்டு பாலியல் வன்கொடுமை, இப்படி பல ஆண்களால வேட்டையாடப்பட்டிருக்காங்க பூலாந்தேவி. இப்படி ஒரு மோசமான வாழ்க்கையில சில நல்ல ஆண்களும் இருக்கத்தான் செஞ்சாங்க. அவங்க மூலமா வாழ்க்கையோட அழகான பக்கங்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல ரொம்ப மோசமா பாதிக்கப்படுறாங்க. அப்படி பாதிக்கப்பட்டு சாகலான்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கடுத்து இன்னொன்னு யோசிக்கிறாங்க, நாம ஏன் சாகணும், நமக்கு இப்படி பண்ணவங்கள பழி வாங்கணும், இனி எனக்கு நடந்த மாதிரி யாருக்கும் நடக்க கூடாதுன்னு நினைச்சு அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிச்சு அந்த பாதையில போறாங்க. தன்னை இந்த மாதிரி நடத்தின 22 ஆண்களை ஒரு இடத்துல சுட்டு தள்ளுறாங்க. உலகத்துக்கே பூலாந்தேவி யாருன்னு தெரிய வருது. பெரும்பாலான பெண்கள் எல்லாரும் அவங்கள கடவுளோட அவதாரமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. அங்கிருந்து தான் பூலாந்தேவி அப்படிங்கிற போராளி உருவாக்குறாங்க. இப்படிப்பட்ட பூலாந்தேவியோட உணர்ச்சிகரமான கதையை தான் நாம இந்த சீரீஸ்ல பார்க்க போறோம். என் தம்பிக்கும் எனக்கும் பொதுவாக ஒரு நிலம் இருக்குது தலைவரே. அதை நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்து சரி பண்ணி விடணும். என்னையா சொல்கிற, புரிகிற மாதிரி விளக்கமாக சொல்லு. இல்லை, எந்த பிரச்சனை வராமல் நிலத்தை என் பேருக்கு மாற்றி தரணும். யோ, அவன் கையெழுத்து போட்டாதான் அதை பண்ண முடியும், அவன்கிட்ட போய் பேசு. இல்லை தலைவரே, ஊர் தலைவர் நீங்கள் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். என்னையா பண்ண சொல்கிற? இல்லை, பட்டாள பேரை மாற்றி கொடுத்துட்டிங்கன்னா போதும். அதுக்கு நீ என்ன பண்ணணும்னு தெரியும்ல? தெரியும் தலைவரே, பணம்லாம் பெரிய விஷயம் இல்லை. நாளை பின்ன பஞ்சாயத்து வரக்கூடாது, அவ்வளவுதான். இதை மட்டும் பண்ணி கொடுங்க, பணத்தை உடனே செட்டில் பண்ணுறேன். 11 வயசுல கல்யாணம், பலமுறை பாலியல் வன்கொடுமை, பசி பட்டினியால வாடின குடும்பம், சிறை வாழ்க்கை, ஒரு கொள்ள கூட்டத்தோட தலைவி, மக்களவை உறுப்பினர்னு எத்தனை அடையாளத்துக்கு சொந்தமானவர் தான் பூலாந்தேவி. ஒருத்தரோட வாழ்க்கையில எந்த பக்கம் திரும்பினாலும் அது வேதனையை கொடுக்கக்கூடியதா, கஷ்டப்படுத்தக்கூடியதா இருந்தா நம்மளால எப்படி வாழ முடியும்? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அதுல இருந்து தனக்கான பாதையை உருவாக்கி அந்த வாழ்க்கையை தனக்கு ஏத்த மாதிரி மாத்தி வாழ்ந்தவங்க தான் பண்டிட் ராணி அப்படின்னு சொல்லப்படுற பூலாந்தேவி. 1963ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 10ஆம் தேதி உத்தரப்பிரதேஷ்ல இருக்கக்கூடிய ஜலான் மாவட்டத்துல உள்ள கோர்ஹா கபர்வா அப்படிங்கிற குக்கிராமத்துல தேவிதின் மல்லா மூலா தம்பதிக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அவங்க மல்லா அப்படிங்கிற படகோட்டி இனத்தை சேர்ந்தவங்க. இவங்க தாழ்த்தப்பட்ட இனமா அந்த ஊர்ல பார்க்கப்பட்டாங்க. அந்த குழந்தைக்கு பூலாந்தேவி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. தன்னுடைய 11வது வயசுல இருந்து தனக்கு நடந்த பாலியல் வன்கொடுமைகளுக்கு தானே தண்டனை கொடுத்த பெண் தான் பண்டிட் குயின் அழைக்கப்படுற பூலாந்தேவி. பெண் குழந்தைங்க பிறந்தா வரதட்சணை கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால பெண் குழந்தைங்களை அறவே வெறுத்தாரு பூலாந்தேவியோட அப்பா. அதனால தனக்கு பிறந்த பெண் குழந்தைகள் கிட்ட வெறும் வெறுப்பை மட்டும் காட்டிட்டு இருந்தாரு. பூலாந்தேவி அவருக்கு பிறந்த 2வது பெண் குழந்தை.
பூலாந்தேவியும் அவங்க சகோதரியும் சரியா வேலை செய்யலனா இல்ல அவங்க செய்ய வேண்டிய ஒரு வேலைய லேட்டா செஞ்சாலோ அவங்கள போட்டு அடிக்கிறது துன்புறுத்துறதுன்னு ரொம்ப மோசமா நடத்தினாரு பூலாந்தேவியோட அப்பா. பூலாந்தேவி சின்ன வயசுல காடுகள்ல விறகு வெட்டுறது, வீட்டு வேலைகளை பண்றது, மாட்டு சாணத்தை எடுத்து வரட்டி பண்றது, இந்த மாதிரி வேலைகளை பார்த்துட்டு பொழுத போக்கிட்டு இருந்தாங்க. சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு பொண்ணாதான் பூலாந்தேவி வளர்ந்துருக்காங்க. யாரா இருந்தாலும் பயப்படாம மனசுல தோன்றத பேசக்கூடிய ஆள் தான் பூலாந்தேவி. அவங்க அப்பாவை தவிர வேற யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. அதே வேற யாராவதா இருந்தா சின்னவங்க பெரியவங்கன்னு வித்தியாசம் பார்க்காம எல்லாத்தையும் எடுத்தறிஞ்சு பேசுவாங்க. அவங்க குடும்பம் ரொம்ப வறுமையில இருந்ததால பூலாந்தேவிய ஒரு சுமையா நினைச்சாங்க. பூலாந்தேவிய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்கு கூட அவங்க பெற்றோர்கள் எந்தவித முயற்சியும் எடுக்கல. பூலாந்தேவிக்கு 10 வயசு இருந்தப்போ அவங்க அப்பாவோட சகோதரர் அவங்க குடும்ப நலத்தை பிடுங்கிக்கிட்டாராம். பூலாந்தேவியோட அப்பாவுக்கு பிஹாரிலால் அப்படின்ற ஒரு சகோதரர் இருந்தார். அவருக்கு மயாதீன் அப்படின்ற பையன் ஒருத்தர் இருக்கார். அவங்க 2 பேரும் சேர்ந்து நிலப்பதிவேடுகளை மாத்துறதுக்காக கிராம தலைவர்கிட்ட லஞ்சம் கொடுத்து பூலாந்தேவியோட அப்பாட்ட இருந்து நிலத்தை அபகரிக்கிறாங்க. இதனால பூலாந்தேவியோட குடும்பம் கிராமத்துல ஒரு மூலையில இருந்த ஒரு சின்ன வீட்டுல போய் வாழ வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. இதனால பூலாந்தேவியோட குடும்பமே சோகத்துல மூழ்கிடுச்சு. பூலா, இங்க வாமா. சொல்லுப்பா. இங்க வா, உன்கிட்ட அப்பா ஒரு விஷயம் சொல்லணும். என்னதுப்பா? அப்பாவுக்கு வயசாகிட்டே போகுது, கடனும் அதிகமாயிட்டே போகுது. நான் செய்யற வேலையை வச்சு கடனை அடைக்க முடியாது இப்போதைக்கு. நான் பெருசாகி அடைக்கிறேன்ப்பா, நீ கவலைப்படாத. அது வரைக்கும் கடன்காரங்க அமைதியா இருக்க மாட்டாங்கடா. நீ மனசு வச்சா இப்பவே கடனை அடைச்சிடலாம். எப்படிப்பா? உன்னை கல்யாணம் பண்ணி தர சொல்லி ஒருத்தர் கேட்குறாரு. அதுக்கு பதிலாக அப்பாவோட கடன் எல்லாத்தையும் அவரே அடைச்சிடுறாராம். தொடர்ந்து பூலாந்தேவியோட குடும்பத்தை துன்புறுத்தி கிராமத்தை விட்டு விரட்டி அடிக்க பாக்குறாங்க பிஹாரிலால் குடும்பம். அந்த சமயம் பார்த்து சகோதரி ருக்மணியை கூட்டிட்டு போய் அந்த நிலத்துல உட்காந்து அங்க விளைஞ்சிருக்கக்கூடிய கொண்டக்கடலையை எடுத்து இது என் குடும்பத்துக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி சாப்பிடுறாங்க பூலாந்தேவி. மயாதீன் அவங்கள நிலத்துல இருந்து வெளியே போக சொல்றாரு. ஆனா பூலாந்தேவி முடியாதுன்னு சொல்றாங்க. ஒரு கட்டத்துல பேச்சுவார்த்தை கைகலப்பாகுது. மயாதீன் பூலாந்தேவி அடிக்கிறார். பூலாந்தேவி மயக்கம் போட்டு விழுறாங்க. இந்த சம்பவத்தை விசாரிச்ச கிராம தலைவர் பூலாந்தேவியோட பெற்றோர்களையும் அடிக்கணும்னு உத்தரவு போடுறார். இதனாலேயே பூலாந்தேவிக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்க அப்பா நினைச்சாரு. அந்த காலத்துல உத்தரப்பிரதேஷ் மாதிரியான வட இந்திய மாநிலங்கள்ல குழந்தை திருமணங்கள் நடக்கிறது சர்வ சாதாரணமா இருந்துச்சு. அதனால பூலாந்தேவிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணாரு அவங்க அப்பா. புத்திலால் அப்படிங்கிறவரு 100 ரூபாயும் ஒரு பசுமாடும் ஒரு சைக்கிளும் பூலாந்தேவியோட பெற்றோர்கிட்ட கொடுத்து அவங்கள கல்யாணம் பண்ணித்தர சொல்லி கேட்கிறார். பூலாந்தேவி சொல்லி மாலாசன் எழுதின சுயசரிதையில இதை சொல்லியிருக்காங்க பூலாந்தேவி. 3 வருஷம் கழிச்சு புத்திலால் கூட வாழ்றதுக்கு பூலாந்தேவி சம்மதம் சொல்லியிருக்காங்க. ஆனா புத்திலால் 3 மாசத்துல திரும்ப வந்து பூலாந்தேவிய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறார். 11 வயசுல அவங்க அப்பா வாங்கி வச்சிருந்த கடனை அடைக்கிறதுக்காக தன்னை விட 3 மடங்கு வயதுல பெரியவரா இருந்த புத்திலால கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பூலாந்தேவி. வாழ போன இடத்துல கணவர் புத்திலால் 11 வயசு குழந்தை பூலாந்தேவிய பாலியல் ரீதியா துன்புறுத்துறார். தன்னுடைய இச்சைகள் எல்லாத்தையும் அவங்க மேல காமிக்கிறார். 11 வயசு பொண்ணுக்கு என்னெல்லாம் நடக்க கூடாதோ, என்னெல்லாம் அந்த வயசுல பார்க்க கூடாதோ அதை எல்லாம் பூலாந்தேவி வாழ்க்கையில நடக்குது. ஏய், என்கிட்ட வா. எதுக்கு? இப்படி கேள்விலாம் கேட்க கூடாது, புரியுதா? ஏன் கேட்க கூடாது? ஏன்னா நமக்கு இப்ப கல்யாணம் ஆகிடுச்சு. நான் சொல்றபடிதான் நீ நடக்கணும். அப்படியே இருக்கணும். பொண்டாட்டினா புருஷன் சொல்றத கேட்டு நடக்கணும், புரியுதா? என் பக்கத்துல வா. இல்ல வேணாம். வான்னு சொல்றேன்ல. இல்ல, விடு, விடு. கல்யாணம் பண்ண புருஷனால தினதினம் சித்திரவதையா அனுபவிச்சுட்டு இருந்த பூலாந்தேவி எப்படியாவது அங்கிருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. கல்யாண வாழ்க்கைன்ற பேர்ல பாலியல் தொல்லைகளை மட்டுமே அனுபவிச்சாங்க. ஒரு கட்டத்துல பூலாந்தேவிக்கு உடம்பு சரியில்லாம போகுது. அம்மாவை பார்க்க ஊருக்கு போகணும்னு தன் கணவர்கிட்ட பூலாந்தேவி சொல்றாங்க. ஆனா கணவரோ, நீ ஊருக்கு போயிட்டா இங்க இருக்க வேலையெல்லாம் யார் செய்வாங்கன்னு சொல்லி அவங்கள ஊருக்கே போக விடாம பண்றாங்க. இருந்தாலும் எப்படியாச்சும் அம்மாவை பார்க்கணுன்ற ஆசையில அங்கிருந்து யாருக்கும் தெரியாம தன்னுடைய சொந்த ஊருக்கு தப்பிச்சு போறாங்க பூலாந்தேவி. பூலாந்தேவியை பார்த்தா அவங்க அப்பா அதிர்ச்சி அடைகிறார். உன்னை யாருங்க வர சொன்னது?
உன் வீட்டுக்காரருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆகிடும், அவர் உன்னை ஏத்துக்காம போயிடுவாருன்னு சொல்லி பூலாந்தேவியை ரொம்ப கடுமையான வார்த்தைகளை சொல்லி திட்டி அவங்கள கணவர் வீட்டுக்கே கூட்டிட்டு போறாரு அவங்க அப்பா. பூலாந்தேவி ஒரு கட்டத்துல அவங்க கணவரையும் அவங்க மாமியாரையும் எடுத்தறிஞ்சு பேச ஆரம்பிச்சாங்க. பூலாந்தேவி கிட்ட யாராலையும் பதில் பேச முடியல. இதுக்கு மேல பூலாந்தேவியை இங்க வச்சு சமாளிக்க முடியாதுன்னு அவர் அவங்க வீட்டுக்கே திரும்பி அனுப்புறாங்க. கணவர் வீட்டுல பூலாந்தேவியை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த நிலையில தன்னோட சொந்த ஊருக்கே கூட்டிட்டு போறாரு அவங்க அப்பா. திரும்ப வீட்டுக்கு வந்து அம்மா அப்பா கூட வாழ்றாங்க. ஆனா வாழ்க்கை நல்லபடியா போகல. ஒரு மனைவி தன் கணவனை விட்டு விலகிறது அந்த கிராமத்தை பொறுத்தவரை ரொம்ப மோசமான ஒண்ணு. பூலாந்தேவி இப்படி வீட்டுக்கு வந்துட்டதால அவங்க பெற்றோர் ஊர்க்காரங்க என்ன சொல்லுவாங்களோன்னு யோசிக்கிறாங்க. ஊர்க்காரங்க கிட்ட அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு யோசனை கேட்கிறாரு அவங்க அப்பா. கணவர் ஏத்துக்காத நிலையில பூலாந்தேவிய உங்க வீட்டுல வச்சுக்க கூடாது, வேணும்னா உங்க அண்ணன் அதாவது பூலாந்தேவியோட பெரியப்பா வீட்டுல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே சமயம் ஊர் நிலத்தை ஏமாத்தி புடுங்கன மயாதின் பூலாந்தேவி குடும்பத்துக்கிட்ட பேசுறான். ஒரு பத்திரத்துல மட்டும் கையெழுத்து போடுங்க, பூலாந்தேவியோட புருஷன் புத்திலாலே வந்து பூலாந்தேவியை திரும்ப அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போவாருன்னு சொல்றான். பூலாந்தேவியோட குடும்பத்துல யாருமே படிச்சவங்க இல்லாததால சுத்தி இருந்தவங்க பூலாந்தேவி பெற்றோரை எச்சரிக்கிறாங்க. அதனால அவங்க அதுல கையெழுத்து போட மறுக்கிறாங்க. ஊர்க்காரங்க சொன்னது போலவே பூலாந்தேவிய தியோகா கிராமத்துல இருக்கக்கூடிய தன்னுடைய மூத்த சகோதரன் வீட்டுல தங்க வைக்கிறாரு அவங்க அப்பா. இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல பாப்போம். பூலான், எந்திரிடி. சொல்லுங்க பெரியப்பா. காலையில சீக்கிரம் எந்திரிச்சிட்டு வீட்டு வேலையை பார்க்க மாட்டியா? நான் எந்திரிச்சு வந்து உன்னை எழுப்பணுமா? விட்டா வீட்டை கூட்டி டீ போட்டு வந்து எழுப்ப சொல்லுவ போல. இல்ல பெரியப்பா, நைட்டு வீட்டு வேலை முடிச்சு லேட்டா தான் தூங்குனேன், அதான் எந்திரிக்க முடியல. என்னடி பதில் பேசிட்டு இருக்க? நைட் என்ன வேலை செஞ்ச? எல்லா பாத்திரமும் விலக்கி வச்சேன். வா, அந்த லட்சணத்தை பாப்போம். என்ன இது, ஒழுங்கா கழுவாம அரைகுறையா ஏதோ கழுவி வச்சிருக்க? இல்ல, விளக்கு வெளிச்சத்துல கண்ணு தெரியல பெரியப்பா. பதில் பேசாதன்னு சொன்னேன். அப்பா வீடு கணவர் வீடு இங்க அனுபவிச்ச கொடுமைகள் எல்லாம் பத்தாதுன்னு தன்னோட பெரியப்பா வீட்லயும் கொடுமைகளை அனுபவிக்கிறாங்க பூலாந்தேவி. தினமும் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வீட்டு வேலை செய்யறாங்க. வேலை சரியா செய்யலன்னா பூலாந்தேவியோட பெரியப்பாவும் அவர்களோட பையனும் பூலாந்தேவியை போட்டு அடிப்பாங்களாம். அப்ப கைலாஷ் அப்படிங்கிறவரோட இவங்களுக்கு பழக்கம் ஏற்படுது. கைலாஷ் பூலாந்தேவியோட தூரத்து சொந்தம், ஏற்கனவே கல்யாணமான ஒருத்தர். அவர் கொள்ளைக்காரங்களுக்கு நிறைய உதவிய ஊருக்குள்ள இருந்து செஞ்சிட்டு இருந்தாரு. கைலாஷ் மூலமா கைலாஷோட நண்பர்களான கொள்ளை கூட்டத்தை சேர்ந்த பாபு குஜார், விக்ரம் மல்லாவோட அறிமுகம் பூலாந்தேவிக்கு ஏற்படுது. பூலாந்தேவியை பார்த்ததுல இருந்து பூலாந்தேவியை எப்படியாவது அடையணும்னு பாபு குஜாரும் விக்ரம் மல்லாவும் நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்துல கைலாஷ் மனைவிக்கு பூலாந்தேவி பத்தின விஷயம் தெரிஞ்சு அவங்கள அவங்க ஊருக்கே போக சொல்றாங்க. அதனால திரும்பவும் சொந்த ஊருக்கே வராங்க பூலாந்தேவி. பூலாந்தேவி ஊருக்கு வந்த பின்னாடி அந்த ஊர் கிராம தலைவரோட 2வது பையனுக்கு பூலாந்தேவியை பிடிச்சு போகுது. ஆனா பூலாந்தேவி அவனை கண்டுக்காம இருக்காங்க. ஒரு கட்டத்துல இவன் பின்னாடியே சுத்தி அவங்கள ரொம்ப தொந்தரவு பண்ணும்போது அவங்க அவனை அடிக்கிறாங்க. அது பெரிய பஞ்சாயத்தா மாறுது. பூலாந்தேவி கிராமத்தை விட்டு வெளியேறணும்னு சொல்றாரு அந்த ஊர் தலைவர். பூலாந்தேவியை வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு புத்திலால் குடும்பத்துக்கு அழுத்தம் கொடுக்கிறாரு மயாதின். இதுக்கு நடுவுல புத்திலால் இன்னொரு கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காரு. பூலாந்தேவியோட பெற்றோர் பூலாந்தேவியை திரும்பவும் புத்திலால் வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டு நிறைய பரிசு பொருட்களையும் சேர்த்து கொடுத்துட்டு வராங்க. இதனால பூலாந்தேவியோட மாமியார் அவரை ஏத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பூலாந்தேவிய அவர் கணவர் கூட சேர்ந்து அமைதியா வாழ்க்கைய வாழ சொல்றாங்க. ஆனா அங்க போயும் வாழ்க்கை சரியாகல. திரும்பவும் கணவரோட தொந்தரவு தொடருது. அது அவங்களால தாங்க முடியல. ஏண்டி ஒழுங்கா இருக்க முடியாது உன்னால? நான் எதுவும் பண்ணல, தேவையில்லாம என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத. உன்னை பத்தி தெரியாதா? உனக்கு என்ன தெரியும் என்ன பத்தி? கட்டின புருஷன் கூடயே ஒழுங்கா குடும்பம் நடத்த தெரியாம ஓடி வந்த ஓடுகாலி தானடி நீ. அந்த மானம் கெட்டவன் கூட நீ போய் வாழு, அப்ப தெரியும். என்னடி விட்டா ஓவரா பேசுற? டேய் விடுறா நாயே. போற எல்லா இடத்துலயும் உன்னை சுத்தி பிரச்சனை தான் நடந்துகிட்டு இருக்கு. அது எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறதும் நீதான். உன்னைய இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது, இரு. புத்திலாலும் அவருடைய புது மனைவியும் சேர்ந்து பூலாந்தேவிக்கு துன்புறுத்தல் கொடுத்ததா சொல்றாங்க. சில வருஷங்கள் இப்படியே போகுது. ஒரு கட்டத்துல பூலாந்தேவி எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. பூலாந்தேவியோட பெற்றோர்கள் கொடுத்த பரிசு பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய்
பூலாந்தேவி மாமியார் திரும்ப அவங்க வீட்டிலேயே கொடுத்துட்டு பூலாந்தேவிய ஒருபோதும் என் மருமகளா ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. புத்திலால் பூலாந்தேவிய யமுனா நதிக்கரையில விட்டுட்டு போயிடுறாரு. அங்கிருந்து திரும்பவும் சொந்த ஊருக்கு வந்துடுறாங்க பூலாந்தேவி. இதுக்கப்புறம் ஜனவரி 1979 அவங்க ஊர்ல பூலாந்தேவியோட மூதாதையருக்கு சொந்தமான விவசாய நிலத்துல இருந்த பயிர்களை எல்லாம் அழிச்சிட்டு அங்க இருந்த ஒரு வேப்ப மரத்தையும் மயாதீன் வெட்ட தொடங்குறார். அதை பார்த்து கடுப்பாகி இப்படி பண்ணாதீங்கன்னு பூலாந்தேவி சொல்றாங்க. ஆனா மயாதீன் அதை கேட்கல. கல்லெடுத்து மயாதீனை அடிக்கிறாங்க பூலாந்தேவி. இதனால மயாதீன் முகத்துல காயமாகுது. உடனே போலீஸ்ல பூலாந்தேவி மேல புகார் கொடுக்கறாங்க. பூலாந்தேவியால அவமானப்படுத்தப்பட்ட சொந்தக்காரங்க அவங்கள பழிவாங்க திட்டம் போடுறாங்க. அவங்க கிட்ட இருந்து பூலாந்தேவி தங்க கடிகாரம் மாதிரியான மதிப்புமிக்க பொருட்களை திருடினதா சொல்லி பூலாந்தேவி மேல புகார் கொடுக்கறாங்க. உடனே பூலாந்தேவியை கைது பண்ணி ஜெயில அடைக்கிறாங்க. 18 வயசு கூட ஆகாத ஒரு பொண்ணுக்கு 11 வயசுலேயே கல்யாணமாகி அது சரிவராம ஊருக்கு வந்தா அங்கேயும் சுத்தி ஆண்கள் இவங்களை சீண்ட இந்த சின்ன வயசுலேயே போலீஸ் ஸ்டேஷன் போகிற நிலைமைக்கு வந்துடுறாங்க பூலாந்தேவி. சிறையில் அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் பூலாந்தேவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கறாங்க. ஜெயில பாலியல் சீண்டல், அடி, உதைன்னு பல்வேறு துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாங்க பூலாந்தேவி. சிறையில இருந்த பூலாந்தேவியோட நிலைமைய பார்த்து மனசு நொந்து போன அவங்க அப்பா இன்னும் கொஞ்ச நாள் ஜெயில இருந்தா பூலாந்தேவி செத்துடுவாங்க அப்படிங்கறத உணர்றாரு. என்ன போலீஸ்கார ரிலீஸ் பண்ணிட்டானா? ஆமா, நீங்க எல்லாரும் தான் ரிலீஸ் பண்ண சொல்லி பேசினதா அப்பா சொன்னாரு. ஆமா எல்லாம் உனக்காக தான். ரொம்ப நன்றிங்க. நன்றியா வச்சு என்ன பண்றது? வேற என்னங்க பண்றது? ஒரு நாள் வந்து எங்க கூட தங்கிட்டு போ. மரியாதையா பேசு. மறுபடி போலீஸ் ஸ்டேஷன் போக கூட தயாரா இருக்கேன். ஏண்டி போனா போதும் வெளியே எடுத்தா அப்பவும் உனக்கு திமிர் அடங்க மாட்டேங்குது. உங்க வீட்டுல பொண்ணுங்க யாரும் இல்லையா? இவ கிட்ட என்ன மைத்துக்கு பேசிட்டு இவளை என்ன பண்ணாலும் அவங்க அப்பனே ஒண்ணும் கேட்க மாட்டான். டேய் கைய எடுங்கடா, விடுங்கடா. ஏய் பூலாந்தேவிய ஜாமீன்ல வெளியே எடுக்கணும்னு தன்னுடைய முதலாளிகளான தாக்கூர் சமூகத்தை சேர்ந்தவங்க கிட்ட சொல்றாரு அவங்க அப்பா. தாக்கூர் சமூகத்தை சேர்ந்தவங்க பூலாந்தேவிய ஜாமீன்ல வெளியே எடுக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடக்கிறப்போ சொந்தக்காரங்க பூலாந்தேவிய இன்னும் பழி வாங்கணும்னு பூலாந்தேவி அப்பாக்கு சொந்தமான பயிர்களை எரிக்கிறாங்க. 3 நாள் கழிச்சு விடுதலையான பூலாந்தேவி நேரா போய் சொந்தக்காரங்களை அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தன்னை வெளியே எடுத்த தாக்கூர் சமூகத்தை சேர்ந்தவங்களை நேர்ல போய் பார்த்து அவங்களுக்கு நன்றி சொல்ல போறாங்க. அங்க அவங்களாலையும் பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்குறாங்க பூலாந்தேவி. கைலாஷ தவிர மற்ற எல்லாரும் பூலாந்தேவிய தவறான ஒரு கண்ணோட்டத்துல மட்டுமே பார்க்கறாங்க. அதனால கைலாஷ் கிட்டேயே போறாங்க பூலாந்தேவி. ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பொண்ணை ஊருக்குள்ள அனுமதிக்க மாட்டோன்னு ஊர் மக்கள் எல்லாம் சொல்றாங்க. இதனால வேற வழி இல்லாம தன்னுடைய நண்பர்களான கொள்ள கூட்டத்தை சேர்ந்த பாபு குஜார், விக்ரம் மல்லாவோட பூலாந்தேவிய அனுப்பி வைக்க நினைக்கிறாரு கைலாஷ். யாரை நம்பி வந்தோமோ அவனே தன்னை கொள்ள கூட்டத்தோட அனுப்பி வைக்கிறானே அப்படின்னு நினைச்சு மனசு நொந்து போனாங்க பூலாந்தேவி அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லுது. இன்னொரு பக்கம் இதெல்லாம் பிடிக்காம ஒரு கட்டத்துல பூலாந்தேவியே வீட்டுல இருந்து வெளியேறி சம்பல் பள்ளத்தாக்குல இருந்த ஒரு கொள்ளை கும்பல்ல போய் சேர்ந்தாங்க அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்றாங்க. இங்க இருந்து தான் பூலாந்தேவியோட வாழ்க்கைய வேற மாதிரி மாற ஆரம்பிக்குது. சாதாரணமா போயிட்டு இருந்த பூலாந்தேவியோட வாழ்க்கையில திருப்பு முனை அப்படிங்கிறது இங்க தான் நடக்குது. ஒரு ஏழ்மையான கேட்க ஆள் இல்லாத எல்லோராலேயே சீண்டப்பட்ட ஒரு சாதாரண கிராமத்து பொண்ணு ஒரு கொள்ள கூட்டத்தை வழிநடத்த போற தலைவியா மாற போறத அவங்களே கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பூலாந்தேவியோட வாழ்க்கையில இன்னும் மோசமான சம்பவங்கள் நடந்துச்சு. என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். ஏய் கதவை தொற. நீயா கதவை திறந்துட்டா நல்லது, இல்ல நான் உள்ள வந்தா வேற மாதிரி ஆகிடும் பாத்துக்க. பூலா வீட்டுக்கு வரலங்க. போய் பேசாத. அவ இங்கதான் இருக்கான்னு தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். என்கிட்டயே போய் சொல்ற. இப்ப நீ வெளியே வரலன்னா உங்க அப்பன் கைய கால உடைச்சிருவேன். வீடே நாசமாயிடும். வரியா இல்லையா? வரேன். அப்பாவை விடு. நீங்க போங்கப்பா, என்ன நான் பாத்துக்கிறேன். புந்தேல்கண்ட் பகுதி இன்னைக்கு வரைக்கும் வறட்சிக்கு பெயர் போன ஒரு பகுதியா தான் இருந்துட்டு இருக்கு. இந்த பகுதி மக்களுக்கு பொதுவாகவே பெருநகரங்களுக்கு இடம்பெயர்ந்து வேலை தேடுறது தான் வழக்கம். இப்படி போக முடியாதவங்க ஒரு குழுவா சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய பணக்காரங்களோட வீட்டுல கொள்ளையடிச்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க.
சம்பல் பள்ளத்தாக்கு கொள்ளையர்கள் அப்படின்னு அவங்க அழைக்கப்பட்டாங்க. சம்பல் பள்ளத்தாக்கு கொள்ளையர்களோட கதையை வச்சுதான் அமிதாப் பச்சன் நடிச்ச ஷோலே படமே எடுத்தாங்க. சம்பல் கொள்ளைக்காரங்க குதிரையில வந்து பெரிய பெரிய பண்ணையார் பணக்காரங்க வீட்டுல இருந்து திருடிட்டு போயிடுவாங்க. சம்பல் கொள்ளைக்காரங்க குதிரையில வந்து ஓடுற ரயில்ல ஏறிடுவாங்க. அவங்களுடைய குதிரைய ரயில்ல ஏறுற படிக்கட்டு கிட்ட இருக்க கம்பியில கட்டிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் துப்பாக்கியோட ரயில் பெட்டிகளுக்குள்ள போய் அதுல பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க கிட்ட துப்பாக்கியை காட்டி மிரட்டி அவங்க கிட்ட இருந்து பணம், அவங்க வச்சிருக்கிற நகை எல்லாத்தையும் திருடிட்டு போயிடுவாங்க. இதுதான் அவங்களுடைய ஸ்டைலா இருந்துச்சு. சிலர் குதிரையை கட்டிட்டு போக மாட்டாங்க. அவங்க ரயில்ல ஏறினதுக்கு அப்புறம் குதிரை ரயில் கூடவே ஓடி வந்துட்டு இருக்கும். அந்த காலத்துல ரயில் எல்லாம் 30-40 கிலோமீட்டர் வேகத்துல மட்டுமே போனதால கொள்ளைக்காரங்களுக்கு நல்ல வசதியா போச்சு. இதை பயன்படுத்தி அவங்க ஈஸியா திருடினாங்க. அந்த மாதிரியான ஒரு சம்பல் பள்ளத்தாக்கு கொள்ளை கூட்டமான பாபு குஜாரோட கொள்ளை கூட்டத்துக்கிட்ட தான் பூலாந்தேவி வந்து சேர்றாங்க. ஏற்கனவே பூலாந்தேவி மேல ஆசையில இருந்த பாபு குஜார் அவரை தினம் தினம் பாலியல் ரீதியா துன்புறுத்துறான். வேற வழி இல்லாம தஞ்சம் புகுந்த காரணத்தினால கொள்ள கூட்டத்து கும்பல் தலைவர் பாபு குஜாரோட கொடுமைகளை பொறுத்துக்கிட்டு இருக்காங்க பூலாந்தேவி. ஒரு கட்டத்துல கொடுமை தாங்க முடியாம அந்த கொள்ள கூட்டத்துல இருந்து தப்பிச்சு பூலாந்தேவி தன்னுடைய சொந்த ஊருக்கே வந்து தன்னோட வீட்டிலேயே அடைக்கல புகுந்துடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு பூலாந்தேவி வீட்டுக்கே தன் படையோட வந்து நிக்கிறான் பாபு குஜார். என்னோட வா, இல்லனா உன்னோட குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் சுட்டு கொன்னுடுவேன்னு மிரட்டுறான். வேற வழி இல்லாம பூலாந்தேவி அவனோட போக சம்மதிக்கிறாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன விட்டுட்டு போவ? உன்னை எல்லாம் வச்சு பாத்துக்கிட்டதுக்கு இப்படிதான் நடந்துப்பியா? என்ன விட்டு, தயவு செஞ்சு என்ன விட்டு. இன்னும் உன்னை எப்படியெல்லாம் சித்திரவதை பண்ற பாரு. திரும்ப என்ன விட்டு போகணும்னு அப்படின்ற நினைப்ப உனக்கு வரக்கூடாது. துணிய கழட்டுடி. டேய் விடுடா, டேய் என்ன விடுடா, என்ன விடுடா. என்னதான் இருந்தாலும் என்னை விட்டுட்டு போனவதானே நீன்னு சொல்லி பூலாந்தேவியை கட்டி இழுத்துட்டு போறான் பாபு குஜார். போற வழியில எல்லாம் அடிச்சு துன்புறுத்துறான். அவன் ஆட்கள் முன்னாடியே பல முறை பூலாந்தேவிய பாலியல் வன்புணர்வு செய்யறான். 2 நாள் கழிச்சு 3வது நாள்ல பூலாந்தேவிக்கு நடக்கிற கொடுமைகளை பார்த்து பொறுக்க முடியாத குழு உறுப்பினர் விக்ரம் மல்லா தன்னுடைய துப்பாக்கியால பாபு குஜார சுட்டு கொள்றான். ஒரே ஒரு துப்பாக்கி தோட்டாவால கொள்ளை கூட்டத்தையும் பூலாந்தேவியையும் தன்னுடையதா மாத்திக்கிட்டான் விக்ரம் மல்லா. பாபு குஜார கொன்னுட்டு பண்டிட் குழுவோட தலைவர் பொறுப்பை ஏத்துக்கிறான் விக்ரம் மல்லா. ஒரு கொள்ளையும் கிட்ட இருந்து தப்பிச்சு இன்னொரு கொள்ளையும் கிட்ட மாட்டிக்கிட்டோமேன்னு பூலாந்தேவி பயந்த சமயத்துல அவரை மரியாதையோட நடத்தினா விக்ரம் மல்லா. கொள்ளை கூட்டத்துல பெண்கள் இருக்கிறது அந்த காலகட்டத்துல ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இந்த சமயத்துல பூலாந்தேவிக்கு எப்படி சுடுறது, எப்படி கொள்ளை அடிக்கிறதுன்னு எல்லாத்தையும் கத்து கொடுக்கிறான் விக்ரம் மல்லா. அந்த கொள்ளை கும்பல இருந்தப்பதான் பூலாந்தேவி குதிரை ஏற்றம், துப்பாக்கியால குறித்தவராம சுடுறதுன்னு எல்லா பயிற்சியையும் முறையா கத்துக்கிட்டாங்க. அதுல கைதேர்ந்தவங்களாகிறாங்க. தன்னுடைய செயல்பாடுகளால நீ எனக்கு அடிமை அல்ல, எனக்கு சமமானவன்னு பூலாந்தேவிக்கு புரிய வைக்கிறான் விக்ரம் மல்லா. அன்னையில இருந்து பூலாந்தேவி தன்னுடைய வாழ்க்கைய விக்ரம் மல்லாவோட சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து பயணிக்க தொடங்குறாங்க. விக்ரமோட சேர்ந்து அந்த குழுவுல ஐக்கியமாக தொடங்கின பூலாந்தேவி துப்பாக்கி சுடுதல்ல இருந்து பல உயர் சாதி மக்கள் வீட்டுல புகுந்து கொள்ளை அடிக்கிற வரைக்கும் தன் வாழ்க்கைய அப்படியே வேற மாதிரி மாத்திக்கிட்டாங்க. கொள்ளையர்கள் குழுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெண் பூலாந்தேவி தான். பூலாந்தேவி அவங்க குழு பண்ணக்கூடிய ஒவ்வொரு கொள்ளை சம்பவம் முடிஞ்ச பின்னாடியும் துர்கா கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறத வழக்கமா வச்சிருந்தாங்க. அப்பா, கணவன், பெரியப்பா, கைலாஷ், சகோதரன், கொள்ளையன் பாபு குஜார்னு வாழ்க்கையில சந்தித்த ஆண்களால உடல் மற்றும் மனதளவுல மிகவும் கடுமையா பாதிக்கப்பட்ட பூலாந்தேவிக்கு விக்ரம் மல்லாவோட அன்பும் மரியாதையும் ரொம்ப புதுசாவும் ஆச்சரியமாவும் இருந்துச்சு. விக்ரம் மல்லாவோட காதலி அப்படிங்கறதால மற்ற கொள்ளையர்கள் பூலாந்தேவிய மரியாதையோட நடத்தின விதம் அவங்களுக்கு பெரிய சந்தோஷத்தையும் ஒரு திமிரையும் கொடுத்துச்சு. அதுக்கு பிறகுதான் தன் படையோட சேர்ந்து ஆட்கடத்தல், கொள்ளை சம்பவங்கள்னு சம்பல் பள்ளத்தாக்கே அதிர்ற மாதிரியான பல துணிச்சலான சம்பவங்கள் பண்றாங்க பூலாந்தேவி. ஏ புத்திலால், வெளிய வாடா, வெளிய வா. பூலா, நீயா? நானே தாண்டா. எங்க உன் பொண்டாட்டி? உள்ள இருக்கா? என்ன இது கையில துப்பாக்கிலாம்? எல்லாம் நீங்க பண்ணதுக்கு பதிலடி கொடுக்கத்தான். நான் உன்னை என்ன பண்ணேன்? நல்லபடியா பாத்துக்கிட்டு நல்லபடியா தானே அனுப்பி வச்சேன். என்ன பூலா, கட்டின புருஷனை கை நீட்டி அடிக்கிற? சி, வாய மூடு. உன் யோக்கியதை எனக்கு தான் தெரியுமே.
இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. இனி ஊர்ல இருக்க ஒருத்திய கூட நீ திரும்பி பார்க்க கூடாது. உன் பொண்டாட்டி கூட இனி உன் கூட இருக்க கூடாது. அப்படி யாராவது இனி உன் கூட இருந்தாங்கன்னா உன் உடம்புல உயிர் இருக்காது. சுத்தி இருக்க மக்கள் தான் இதுக்கு சாட்சி. ஏன் பூலாந்தேவி கொள்ளையரா மாற முடிவு பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான சரியான காரணம் தெரியல. ஆனா அவங்க ஒரு புது வாழ்க்கைய தொடங்க ஆசைப்பட்டாங்க. அந்த சமயத்துல தான் இந்த சம்பவங்கள் நடக்குது. கொள்ளைக்காரங்க குழுவுல சேர முடிவு பண்ணாங்க. இத பத்தி தன்னோட சுயசரிதையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது விதியின் தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூலாந்தேவி கொள்ளைக்காரங்க படையில சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த படையை கூட்டிட்டு அவரோட கணவருடைய கிராமத்தை நோக்கி படையெடுத்து போறாங்க. மொத்த கிராமத்துக்கு முன்னாடியும் அவர் கணவரை நிக்க வச்சு அடிக்கிறாங்க. பக்கத்துல வேற கிராமத்துல இருக்கக்கூடிய சின்ன பொண்ணுங்க யாரையாவது கல்யாணம் பண்ணா சும்மா விட மாட்டேன், அவங்களுக்கும் இதே நிலைமை தான் அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்துட்டு போறாங்க. அதுக்கு பிறகு அவரோட கணவர் வாழ்நாள் முழுக்க தனியா தான் வாழ்ந்தார். ஏன்னா பூலாந்தேவி பண்ணிட்டு போன சம்பவத்தை பார்த்து பயந்து அவர்கிட்ட பேசவே மக்கள் பயந்தாங்க. அந்த கூட்டத்துல பெண் துணையை கூட வச்சுட்டு வாழ்க்கையை அனுபவிக்கிறது ஒரே ஒரு ஆள், அது விக்ரம் மல்லா. காலப்போக்கில் அதை பார்த்து குழுல இருக்கக்கூடிய மற்ற உறுப்பினர்கள் பொறாமப்பட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த விக்ரம் மல்லா மிகப்பெரிய அளவுல கொள்ளைக்காரனா வலம் வந்தது ராஜ்புத் கொள்ளைக்காரர்களான தாக்கூர் சமூகத்தை சேர்ந்த கொள்ளையர்களுக்கு பிடிக்கல. அது போக பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த பூலாந்தேவி கையில துப்பாக்கியோட கொள்ளைக்காரியா வலம் வர்றதையும் தாக்கூர் சமூகத்து கொள்ளைக்காரர்களால ஏத்துக்க முடியல. அவங்களுக்கு அது பயங்கர எரிச்சலை கொடுத்துச்சு. ஒரு கட்டத்துல அந்த கொள்ளை குழு ராஜ்புத்துகள் மல்லாக்கள் அப்படின்னு இரண்டா பிரியுது. ராஜ்புத்கள் குழுல ஸ்ரீராம் மற்றும் லல்லாராம் அப்படின்னு 2 ராஜ்புத்திரிகள் இருந்தாங்க. அவங்க தலைமையிலான தாக்கூர் சமூகத்தை சேர்ந்த கொள்ளையர்கள் விக்ரமல்லாவை போட்டு தள்ளிட்டு பூலாந்தேவிய கடத்திட்டு போறாங்க. பூலாந்தேவி இதுக்கப்புறம் சொல்ல முடியாத கொடுமைகளை அனுபவிச்சாங்க. அது என்ன அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஏண்டி, ஒரு பொம்பளை நீ சொல்றதை கேட்டு நாங்களாம் நடக்கணுமா? உன் பேச்சுக்கு மயங்கி விக்ரம் மல்லா வேணும்னா நீ சொல்றதையெல்லாம் நாய் மாதிரி செஞ்சுட்டு இருக்கலாம். நாங்க அப்படி கிடையாது. ஏய், ஒழுங்கா என்ன விட்டுரு. இல்லனா என்னடி பண்ணுவ? உன் தரம் என்ன? எங்க அந்தஸ்து என்ன? எங்களுக்கு சரிசமமா வரலான்னு பாக்குறியா? ஆம்பளைங்களுக்கு கூட இந்த அளவு தைரியம் இருக்காது. ஆனா நீ எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா விட மாட்டேன்டா. எத்தனை வாட்டி பண்ணாலும் சலிக்கவே மாட்டேங்குது. டேய், எனக்கு டயர்டா இருக்கு. அடுத்து யார் போறீங்க? ஐயோ, அம்மா. உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய ராஜபுத்திரர்களோட கிராமமான பெஹ்மாயில் அப்படிங்கிற இடத்துல பூலாந்தேவிய ஒரு அறையில பூட்டி வச்சு சித்திரவதை பண்றாங்க. பெஹ்மாய் கிராமத்துல வச்சுதான் தாக்கூர் இனத்தை சேர்ந்த பயங்கரமான கொள்ளைக்காரனான ஸ்ரீராம் தாக்கூர் பூலாந்தேவிய கொடூரமா பலமுறை வன்புணர்வு செய்யறான். அவ மட்டும் இல்லாம அவ கும்பல்ல இருக்கிறவங்களும் பூலாந்தேவிய பல நாட்கள் வச்சு வன்புணர்வு பண்ணாங்க. அதுவும் இல்லாம தாக்கூர் சமூகத்தை சேர்ந்த பலரும் பூலாந்தேவிய வன்புணர்வு செய்யறாங்க. இவ்வளவு கொடுமைகளையும் அனுபவிக்கும் போது பூலாந்தேவிக்கு 17 வயசு தான் ஆகிருக்கு. பூலாந்தேவிக்கு நாளுக்கு நாள் கொடுமை அதிகரிக்குது. தினமும் அடி உதைன்னு பூலாந்தேவிய ஸ்ரீராம் தாக்கூர் கும்பல் கொடுமைப்படுத்துது. அது மட்டும் இல்லாம பூலாந்தேவியோட உடை எல்லாத்தையும் உருவிட்டு அவங்கள நிர்வாணமாக்கி அவங்கள வேலை செய்ய வைக்கிறாங்க. வார்த்தையால சொல்லவே முடியாத கொடூரங்கள் அந்த சின்ன வயசுல அவங்களுக்கு நடக்குது. பூலாந்தேவிக்கு நடந்த கொடுமைய அந்த ஊர்ல இருந்த யாருமே தட்டி கேட்கல, அதை தடுக்கவும் இல்லை. ஊர் மக்களும் பூலாந்தேவிக்கு நடந்த கொடுமை எல்லாத்தையும் வேடிக்கை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தாங்க. யார் மனசுலையும் கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாம போயிடுச்சு. உலகத்துல எந்த ஒரு பொண்ணும் அனுபவிக்கவே கூடாத கொடூரத்தை அனுபவிக்கிறாங்க பூலாந்தேவி. ஸ்ரீராம் தாக்கூரோட கும்பல் பூலாந்தேவியோட உயிரை மட்டும்தான் விட்டு வச்சிருந்தாங்க. மற்றபடி அவரை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினாங்க. எத்தனை பேர் பாலியல் வன்புணர்வு செஞ்சாங்க அப்படிங்கிறது கூட பூலாந்தேவியால சொல்ல முடியல. அந்த அளவுக்கு அவருக்கு கொடுமை நடந்திருக்கு. அதே சமயம் ஸ்ரீராம் தாக்கூர் கும்பல் எத்தனை முறை தன்னை பாலியல் வன்புணர்வு செஞ்சாங்க அப்படிங்கிறத பூலாந்தேவி குறிச்சு வச்சிருக்காங்க. ஸ்ரீராம் தாக்கூர் கும்பலால 24 முறை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயிருக்காங்க பூலாந்தேவி. இதுக்கு மேல பூலாந்தேவியால இங்க இருந்து தப்பிக்க முடியாது, தப்பிக்க வலிமையும் இல்லை அப்படின்னு ஸ்ரீராம் தாக்கூர் கும்பல் நினைச்சிட்டு இருந்த சமயத்துல அங்க இருந்து தப்பிக்கிறாங்க பூலாந்தேவி. நீ எங்க போ, நீ இந்த பக்கம் இருக்கிறவங்கள பாத்துக்கோ. ஒருத்தன் தப்பிக்க கூடாது. எனக்கு அவங்க பண்ண கொடுமையோட வலி எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா சேர்த்து வச்சிருக்கேன். அதுக்கு இன்னைக்கு அவங்களுக்கு பதிலடி கொடுக்க போறேன்.
இதுதான்டா உங்களோட கடைசி நொடி. இனி உங்க ஆட்கள் எவனும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிட்ட நடந்துக்க கூடாது. அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா அவன் உயிரும் இதே மாதிரிதான் போகுது. அங்க இருந்து தப்பிச்சு மன்சிங் மல்லா அப்படின்ற விக்ரம் மல்லாவுடைய நண்பரோட சேர்ந்து ஒரு புது குழுவை உருவாக்கி அதோட இணை தலைவரா ஆகுறாங்க பூலாந்தேவி. தப்பிச்சு போன பூலாந்தேவி சில மாதங்கள் தலைமறைவாவே இருக்காங்க. தன்னை கொடுமை பண்ணவங்களை பழிவாங்க மனசையும் உடலையும் தலைமறைவா இருந்தபடியே தயார்படுத்துறாங்க. பழிக்கு பழி வாங்க சரியான நேரத்துக்காக காத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் கொள்ளை தொழிலையும் தொடங்குறாங்க. ஒரு கட்டத்துல மன்சிங் மல்லாவை அவங்க காதலிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. புதுசா உருவாக்குன இந்த கொள்ளை கும்பல்ல அதிகப்படியான உறுப்பினர்கள் இருந்தாங்க. அந்த கொள்ளை கும்பல் தொடர்ந்து சம்பல் பள்ளத்தாக்குல இருந்தபடியே பணக்காரங்க கிட்ட கொள்ளையடிக்க ஆரம்பிக்குது. கொள்ளை தொழிலோட எப்படியாவது தன்னை சித்திரவதைப்படுத்தின முக்கிய ராஜ்புத்களான ஸ்ரீராம், லாலாராம் 2 பேருக்கும் எப்படியாவது சரியான தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சிட்டே இருக்காங்க. 1981 பிப்ரவரி 14 ஒரு கல்யாண ஊர்வலத்துல போலீஸ் மாதிரி மாறுவேஷம் போட்டுட்டு அந்த 2 பேரையும் பிடிக்க போறாங்க பூலாந்தேவி. ஸ்ரீராம் தாக்கூர் லாலாராம தேடி பேமாய் கிராமத்துக்குள்ள போன பூலாந்தேவியால கூட்டத்துல அவங்கள கண்டுபிடிக்க முடியல. அங்க ஸ்ரீராம் தாக்கூர், லாலாராம் 2 பேருமே இல்ல. இருந்தாலும் தனக்கு கொடுமை நடக்கும்போது வேடிக்கை பார்த்த ஊர் மக்களை சுத்தி வளைச்சு தன்னை பாலியல் ரீதியா கொடுமைப்படுத்தினவங்க உட்பட தனக்கு கொடுமை நடந்தப்போ வேடிக்கை பார்த்த ஆண்கள் 22 பேரை தயவுதாட்சனை பார்க்காம சுட்டு கொள்றாங்க பூலாந்தேவியும் அவங்களோட குழுவும். இந்த சம்பவம் தான் பூலாந்தேவிய நாடு முழுக்க பிரபலமாக்குச்சு. பெஹ்மாய் அப்படின்ற பகுதியில் நடந்த இந்த சம்பவம் தேசிய அளவில் ஒரு பெரிய பேசு பொருளாச்சு. இந்த சம்பவம் இந்தியாவையே ஒரு உழுக்குச்சுன்னு தான் சொல்லணும். பூலாந்தேவி இவ்வளவு பெரிய ஆளா, எவ்வளவு பயங்கரமான கொள்ளைக்காரியா அப்படின்னு அப்போதான் நாடு உணர்ந்துச்சு. மக்கள் எல்லாருக்கும் பூலாந்தேவி யாருன்னு தெரிஞ்சிச்சு. அவங்கள பத்தி மக்கள் தொடர்ச்சியா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போதைய உத்தரப்பிரதேச முதலமைச்சர் VP சிங் இந்த சம்பவத்தால தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ற அளவுக்கு அங்க பரபரப்பான சூழல் உருவாகுது. உண்மையை சொல்லு, பூலாந்தேவி எங்க இருக்கா? சார் சத்தியமா தெரியல சார். சொன்னீன்னா அடுத்த நிமிஷமே உன்னை ரிலீஸ் பண்ணுவோம். ஒழுங்கா சொல்லிடு. தெரிஞ்சாதானே சார் சொல்ல முடியும். சார் 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 எனக்கு தெரியாது சார். சார் 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 விடுங்க சார். சார் உண்மையை மட்டும் சொல்லிட்டு போயிரு. உன் மேல ஒரு கேஸ் இருக்காது. உனக்கு என்ன வேணுமோ அதையும் பண்ணித்தரேன். பூலாந்தேவி இருக்கிற இடத்த சொன்னா கூட உங்களால பிடிக்க முடியாது சார். ஒழுங்கா சொல்லிடுறா, இல்லைனா இங்கேயே இந்த மாதிரி அடிபட்டு சாக வேண்டிதான். எப்படி கேட்டாலும் என்னோட பதில் நான் ஏற்கனவே சொன்னதுதான். அதுக்கு மேலே என்ன சாகடிக்க போறீங்கன்னா நான் சாக தயார். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் லிஸ்ட்ல முதல் இடத்துக்கு வந்த பூலாந்தேவியை பிடிக்க காவல்துறையினர் தீவிரம் காட்டினாங்க. அவரை கைது செய்யணும்ன்ற குரல் நாடு முழுக்க எழுந்துச்சு. அவரை கைது பண்ணணும்னு போலீசாருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டுச்சு. சுதந்திர இந்தியால ஒரே நேரத்துல 22 பேர் கொல்லப்பட்டது அதுதான் முதல் முறை. அதுவும் ஒரு 18 வயசு மட்டுமே ஆன பொண்ணு 22 ஆண்களை சுட்டு கொன்ன சம்பவம் நாடு முழுக்க பரபரப்பா பேசப்பட்டுச்சு. ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த பொண்ணு உயர் வகுப்பை சேர்ந்த 22 பேரை கொலை பண்ணின வரலாறும் அன்னைக்கு தான் எழுதப்பட்டுச்சு. தனக்கு நடந்த கொடுமைக்கு தானே தண்டனை கொடுக்க முயற்சித்த பூலாந்தேவியோட செயல்பாட்டின் ஒரு பகுதி தான் இந்த 22 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம். அந்த காலகட்டத்துல உத்தரப்பிரதேச மாநிலத்துல 50க்கும் மேற்பட்ட கொள்ளை கூட்டங்கள் இயங்கி வந்துச்சு. இந்த 22 பேர் கொலை பண்ண சம்பவம் மூலமா 50க்கும் மேற்பட்ட கொள்ளை கூட்டங்கள்ல இருக்கக்கூடியவங்கள்ல போலீஸ் சீக்கிரமா கைது செய்ய வேண்டியவங்க பட்டியல்ல ஒரே நாள்ல முதலிடத்துக்கு வந்தாங்க பூலாந்தேவி. அந்த அளவுக்கு இந்த சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டையும் உலுக்கிருச்சு. பூலாந்தேவியை பிடிக்க சிறப்பு படைகள் அமைச்சு காடுகள், மலைகள், கிராமங்கள்னு எல்லா இடங்கள்லயும் காவல்துறையினர் சல்லடை போட்டு தேடி பார்க்கறாங்க. பூலாந்தேவியோட புகைப்படம் இல்லாத காரணத்தினால ஊர் மக்கள் சொன்ன அடையாளங்களை வச்சு பூலாந்தேவிய சம்பல் பள்ளத்தாக்கு முழுசா தேடுறாங்க. அவரோட ஆட்கள் அப்படின்னு சந்தேகப்படுற எல்லாரையும் கைது பண்றாங்க. இந்த தேடுதல் வேட்டையில பூலாந்தேவி சிக்காத நிலையில மற்ற கொள்ளை கூட்டங்களை சேர்ந்தவர்கள், கொள்ளை கூட்ட தலைவர்கள் பலரும் கைது செய்யப்பட்டாங்க. கைது செய்யப்பட்ட கொள்ளையர்கள் கிட்ட பூலாந்தேவி பத்தின விவரங்களை கேட்டு வாங்க முயற்சி பண்றாங்க காவல்துறையினர். ஆனா எதிரியாவே இருந்தாலும் காட்டி கொடுக்க கூடாது அப்படின்ற எண்ணம் அந்த கொள்ளையர்கள் மத்தியில இருந்ததால பூலாந்தேவிய யாரும் காட்டி கொடுக்கல. அதனால அவரை பிடிக்கிறது காவல்துறைக்கு ரொம்ப சிரமமான காரியமா இருந்துச்சு.
பூலாந்தேவி பிடிபடலானும் அவங்களுடைய கூட்டாளிகள் சிலர் பிடிபட்டாங்க, சிலர் சுட்டு கொல்லப்பட்டாங்க. பூலாந்தேவிக்கு இந்த மாதிரி தொடர்ந்து மறைஞ்சு வாழ்றதும் ஓடிக்கிட்டே இருக்கிறதும் பிடிக்கல. அதே சமயம் பூலாந்தேவிய மத்திய பிரதேச போலீஸும் கொள்ளை குற்றத்துக்காக தீவிரமா தேடிட்டு இருந்தாங்க. பூலாந்தேவிய உயிரோட பிடிக்கணும் அப்படிங்கறதுல உறுதியா இருந்தாங்க. ஒரு பக்கம் 2 மாநில காவல்துறையும் தேடிட்டு இருந்த நிலையில மறுபக்கம் பேமாய் கொலை சம்பவத்துக்காக பழிவாங்க தாக்கூர் சமூக கொள்ளைக்காரங்களும் பூலாந்தேவியை தேடிட்டு இருந்தாங்க. இவங்க கிட்ட இருந்து பூலாந்தேவி தப்பிச்சாங்களா, அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டேய், பூலாந்தேவி பத்தி நியூஸ் கேள்விப்பட்டியா? ஆமாம், எல்லா பேப்பர்லேயும் மொதல் பக்கமே அவங்கள பற்றி தான் போட்டிருக்காங்க. ஒரு பொண்ணு இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சு அதை தாண்டி வந்ததை நினைச்சாலே ரொம்ப ஆச்சரியமா இருக்குடா. அதனால தான் மக்கள் மத்தியில் அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கு. ஆமாம், அவங்களுக்கு பிரச்சனை வந்தப்ப யார் போய் காப்பாத்துனா? அவங்களே தானே அவங்கள காப்பாற்றிக்கிட்டாங்க. அதான் இவங்க கிட்ட போய் நீதி கேட்டு கேஸ் போட்டு நின்றுட்டு இருக்க முடியுமா? அப்படியே கேஸ் போட்டாலும் இவங்க உடனே விசாரிச்சு நீதியை நிலைநாட்டிட்டு தான் மறுவேளை பார்ப்பாங்க பாரு. இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவங்கள சித்திரவதை பண்ணவங்களுக்கு அவங்களே தண்டனை கொடுத்துருக்காங்க. பூலாந்தேவிய இப்படியெல்லாம் தேடிட்டு இருக்கும் போது அவங்க குடும்பத்தை சந்திச்சு ஊடகத்துல இருக்கிறவங்க பேட்டி எடுக்கிறாங்க. அப்போ உங்க வீட்டு பொண்ணு எப்படி கொள்ளைக்காரியா மாறினாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஆண்களை சன்னியாசியா மாத்துறது கடவுள், பெண்களை கொள்ளைக்காரியா மாத்துறது ஆண்கள் அப்படின்னு பூலாந்தேவியோட சகோதரி பதில் சொல்லியிருக்காங்க. பூலாந்தேவி தேடுதல் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கப்ப எதிர்பக்கம் மத்திய பிரதேசத்தை சேர்ந்த காவல் ஆய்வாளர் ராஜேந்திர சதுர்வேதி பூலாந்தேவியை சரணடைய வைக்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணிட்டு இருந்தாரு. இந்த முயற்சிக்கு பின்னாடி அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி இருந்ததாகவும் கூறப்படுது. பூலாந்தேவியை கொல்லவும் முடியல, பிடிக்கவும் முடியல. குறைஞ்சது அவரை சரணடையவாது செய்யணும்னு இந்திரா காந்தி உத்தரவு போட்டதா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் தான் அந்த பொறுப்பு ராஜேந்திர சதுர்வேதி கிட்ட ஒப்படைக்கப்பட்டுச்சு. பூலாந்தேவி மேல 22 கொலை, 30 கொள்ளை, 18 கடத்தல் வழக்குகள் போடப்பட்டுச்சு. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம்னு 2 மாநில போலீஸ் படைகளும் தொடர்ந்து தேடிட்டே இருந்தாங்க. ஆனாலும் அவங்க சிக்கல. இந்தியாவிலேயே முக்கியமான ஒரு குற்றவாளியா பூலாந்தேவி இருந்தாலும் அவரை கைது பண்றது அரசாங்கத்துக்கு ரொம்ப கஷ்டமான காரியமா இருந்துச்சு. அந்த சமயத்துல ஒடுக்கப்பட்ட மக்களோட பெரும் ஆதரவை திரட்டுறாங்க பூலாந்தேவி. அவரை பண்டிட் ராணி அப்படின்னு எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இந்தியாவின் ராபின்ஹுட் அப்படின்னு பூலாந்தேவியை சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஊடகங்கள் அவரை ஒரு ஹீரோவா சித்தரிச்சது. தனக்கு கொடுமை செஞ்ச கணவன், தாக்கூர் சமூக மக்கள் எல்லாரையும் பழிவாங்கிற விதமா அவங்கள தேடி போய் அடிக்கிறதும் கொல்றதுமாய் இருந்த பூலாந்தேவி தனக்கு நடந்த மாதிரி வேற எந்த பெண்களுக்கும் நடக்க கூடாதுன்னு நினைச்சாங்க. அதனால எங்கெல்லாம் பொண்ணுங்களை ஆம்பளைங்க கொடுமைப்படுத்துற விஷயத்தை கேள்விப்பட்டாலும் அந்த இடத்துக்கு பூலாந்தேவி உடனே போயிருவாங்களாம். அங்க போய் யார் பொண்ணுங்களை கொடுமைப்படுத்தினாங்களோ அவங்களை எல்லாம் தன்னோட பாணியில அடி உதைன்னு போட்டு வெளுத்து எடுத்துருவாங்களாம். அடி வாங்கினவங்க இனிமே பொண்ணுங்க மேல கை வைக்கணும்னு நினைக்க கூட முடியாத அளவுக்கு அவங்கள அடி வெளுத்துருவாங்களாம். இந்த சம்பவங்களுக்கு அப்புறம்தான் பூலாந்தேவிய இந்தியாவின் ராபின்ஹுட்னு சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னு கூறப்படுது. தப்பு பண்ணா சாமி கண்ணை குத்திடும்னு சொல்ற மாதிரி பொண்ணுங்களை கொடுமைப்படுத்தினா பூலாந்தேவி வந்துருவாங்க அப்படின்ற நினைப்பு சம்பல் பள்ளத்தாக்க சுத்தி இருந்த ஊர் மக்கள் கிட்ட இருந்துச்சு. உயிருக்கு பயந்து நிறைய ஆம்பளைங்க பொண்ணுங்களை கொடுமைப்படுத்தலன்னு சொல்லப்படுது. சார், நீங்க சொல்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் சரணடைய ஒத்துக்கிறேன். ஆனா நான் சரணடைஞ்சா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். அப்படிலாம் எதுவும் ஆகாது, என்ன நம்புங்க. சின்ன வயசுல இருந்து போலீஸ்காரங்களை பார்த்துருக்கேன் சார், என்கிட்ட சொல்லாதீங்க. புலாம், எல்லாருமே நீங்க பார்த்த போலீஸ்காரங்க மாதிரியே இருக்க மாட்டாங்க. ஆனா நான் பார்த்த எல்லா போலீஸ்காரங்களும் ஒரே மாதிரி தான் சார் இருந்திருக்காங்க. அந்த விஷயத்த நான் மாத்தி காட்டுறேன். நான் அந்த மாதிரி போலீஸ் கிடையாதுன்னு சீக்கிரமே உங்களுக்கு புரியும். அதனாலதான் உங்ககிட்ட இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கேன். பிரதமர் கேட்டிருக்காங்க, நீங்க வந்து சரணடைஞ்சா மட்டும் போதும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம அவங்க பார்த்துப்பாங்க. அப்படின்னா எனக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் பண்ணீங்கன்னா நானே வந்து சரணடைகிறேன். சரி, என்னன்னு சொல்லுங்க. பூலாந்தேவிய உயிரோடவோ பிணமாவோ கொண்டு வந்தா 2 லட்சம் ரூபாய் பரிசுன்னு அறிவிக்கிறாங்க. போலீஸ் கண்ணில் படாம காட்டுல திரிஞ்சிட்டு இருந்த பூலாந்தேவி அந்த சமயத்திலையும் அவங்களோட எதிரிகளை தீர்த்து கட்டியிருக்காங்க. நேபாளத்துக்கு அவங்க தப்பி ஓடினதா ஒரு பக்கம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நாள்லயே அவங்க உத்தரப்பிரதேசத்துக்கு வராங்க. 1982 டிசம்பர்ல ஜலான் மாவட்டத்தை சேர்ந்த 3 மிராசுதாரர்களை கடத்திட்டு போறாங்க. இதுதான் அவங்க கடைசியா பண்ண சம்பவம். கிட்டத்தட்ட 2 வருஷம் நடந்த தேடுதல் வேட்டையில தலைமறைவான பூலாந்தேவிய
எவ்வளவு முயற்சி பண்ணியும் காவல்துறையால கண்டுபிடிக்க முடியல. பூலாந்தேவியை பிடிக்கிறது சுலபமான காரியமா இல்ல. அதுக்கு பிறகு உடல்நல குறைவால தானே சரணடைஞ்சு சிறைக்கு போறதா பூலாந்தேவி அறிவிக்கிறாங்க. முதல்ல சரணடைறதுல விருப்பமில்லாத பூலாந்தேவி குடும்பத்தோட பாதுகாப்புக்காகவும் தன்னை கொல்ல துடிக்கிற உத்தரப்பிரதேச போலீஸ் தாக்கூர் கொள்ளை கூட்டம் இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காகவும் வேற வழி இல்லாம பல்வேறு நிபந்தனைகளை முன்வைக்கிறாங்க. அதாவது காந்தி முன்னாடியும் கடவுளான துர்காதேவி முன்னாலேயும் தான் என்ன அரெஸ்ட் பண்ணணும், எனக்கு மரண தண்டனை வழங்கக்கூடாது, 8 வருஷத்துக்கு மேல சிறை தண்டனையும் வழங்கக்கூடாது, இறுதியா என் குடும்பம் என் கைதை பார்க்க வரணும். இப்படி பல நிபந்தனைகளை போட்டு அதுக்கெல்லாம் சம்மதம் வாங்கி தான் சரணடைய ஒத்துக்கிறாங்க. அவர் கேட்ட மாதிரியே சம்பல் நதிக்கரையில மகாத்மா காந்தி அப்புறம் துர்காதேவி சாட்சியா 10,000 மக்கள் பங்கு பெற 300 காவல்துறை அதிகாரிகளோடு நடந்து முடிஞ்சுது வரலாற்று சிறப்புமிக்க பூலாந்தேவியோட கைது சம்பவம். பல கொலை கொள்ளைகள்ல ஈடுபட்ட பூலாந்தேவி 1983 பிப்ரவரி மாசம் 12ஆம் தேதி மத்திய பிரதேசத்தோட அப்போதைய முதல் மந்திரியான அர்ஜுன் சிங் முன்னிலையில சரணடைகிறாங்க. வரலாற்றுல மிக முக்கியமான ஒரு நிகழ்வா இது பார்க்கப்பட்டுச்சு. உடம்பெல்லாம் புல்லரிக்குது. எப்போ வருவாங்க பூலாந்தேவி? அதுக்காக தானே எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். நானும் அதை எதிர்பார்த்து தான் நின்னுட்டு இருக்கேன் 1/2 மணி நேரமா. நான் இப்பதான் உங்களை முதல் முறையா பார்க்க போறேன். அதான் ஒரே படபடப்பா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் தான் உன் ஆசை நிறைவேறிடும். எவ்வளவு கெத்துல இவ்வளோ மக்கள் முன்னாடி வந்து சரணடைகிறாங்க. ஆமா, அவங்க சொன்னதுக்கு எல்லாம் அரசாங்கம் சம்மதம் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அவங்க எவ்வளோ பெரிய ஆளா இருக்கணும். ஆமா, நிறைய இவங்களை பத்தி படிச்சிருக்கேன். தைரியமான துடிச்சலான பொண்ணு இவங்க. இவங்கள மாதிரி தான் எல்லா பொண்ணுங்களும் இருக்கணும். ஏய் வராங்கடி. காக்கி ட்ரெஸ்ல சிவப்பு கம்பளி போத்தியபடி தன்னுடைய துப்பாக்கி தோட்டாக்களை எல்லாம் ஒப்படைச்சிட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னிலையில இந்தியாவின் மிகப்பெரிய கொள்ளைக்காரியான பூலாந்தேவி சரணடைஞ்சாங்க. பூலாந்தேவியை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்பட்டாங்க. நிறைய மக்கள் அவரால் ஈர்க்கவும் பட்டாங்க. அரெஸ்ட் பண்ண பின்னாடி அவர் மேல 48 குற்றங்கள் பதிவு பண்ணாங்க. 11 வருஷம் சிறை தண்டனை கொடுத்தாங்க. முதல்ல குவாலியர் ஜெயில அடைக்கப்படுறாங்க பூலாந்தேவி. ஜெயில பூலாந்தேவி இருந்தப்போ அவங்களுக்கு கர்ப்பப்பையில கட்டி வந்து அதுல இருந்து நிறைய ரத்தம் போகுது. புற்றுநோய் சிகிச்சைக்காக டெல்லி திகார் ஜெயிலுக்கு மாத்தப்படுறாங்க பூலாந்தேவி. இதனால பூலாந்தேவிய மருத்துவமனையில சேர்க்கிறாங்க. அவங்களோட சம்மதம் இல்லாமலே கர்ப்பப்பை அகற்றப்பட்டதா சொல்லப்படுது. எதனால பூலாந்தேவியோட கர்ப்பப்பைய அகற்றுனீங்கன்னு டாக்டர் கிட்ட கேட்டதும் இன்னும் நிறைய பூலாந்தேவி உருவாகிட கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்கன்னு பூலாந்தேவியோட வாழ்க்கை வரலாறை பத்தி எழுதின தன்னோட புத்தகத்துல அருந்ததி ராய் சொல்லியிருக்காங்க. காலங்கள் ஓடுது. 1991 நாடாளுமன்ற தேர்தல் சமயத்துல பூலாந்தேவி ஜெயில இருந்தாங்க. ஜெயில இருந்தபடியே டெல்லி நாடாளுமன்ற தொகுதியில போட்டி போட்டாங்க. காங்கிரஸ்ல இருந்த நடிகர் ராஜேஷ் கண்ணாவை எதிர்த்து நின்னாங்க. ஆனா பூலாந்தேவிக்கு வெற்றி கனி கிட்டல. இருந்தாலும் அரசியல் மேல அவருக்கு ஒரு கண்ணு இருந்துச்சு. பிற்காலத்துல முலாயம் சிங் யாதவ் உத்தரப்பிரதேச முதல்வரா பொறுப்பேற்கிறார். 11 வருஷத்துக்கு மேல ஜெயில் தண்டனையை அனுபவிச்சும் வழக்கு விசாரணையில தாமதம் ஏற்பட்டதால தன்னை விடுதலை பண்ணணும்னு பூலாந்தேவி சுப்ரீம் கோர்ட்ல முறையீடு பண்றாங்க. பிற்படுத்தப்பட்ட மக்களோட ஆதரவால உத்தரப்பிரதேச மாநிலத்துல ஆட்சி பிடிச்ச முலாயம் சிங் யாதவ் தலைமையிலான அரசு அமைச்சரவையில பேசி அதிரடி முடிவெடுத்து பூலாந்தேவி மேல இருக்கக்கூடிய எல்லா குற்றங்களை இருந்தும் அவரை விடுவிக்கிறாங்க. பூலாந்தேவிக்கு எதிரான வழக்குகள் திரும்ப பெறப்படுது. அவரை விடுதலை பண்ண முடிவெடுக்குது. உத்தரப்பிரதேச அரசோட இந்த நடவடிக்கை இந்தியா முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. பூலாந்தேவியோட விடுதலை மிகப்பெரிய அளவுல பொது விவாதமாகவும் சர்ச்சைக்குரிய விஷயமாகவும் மாறுச்சு. மத்திய பிரதேச மாநிலத்திலையும் அவங்க சம்பந்தப்பட்ட வழக்குகள் எதுவும் நிலுவையில இல்ல. இந்த சூழ்நிலையில பூலாந்தேவிய பிணையத்துல விடுதலை பண்ணி உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் 1994 பிப்ரவரி 18 அன்னைக்கு உத்தரவு போடுறாங்க. அதே சமயம் விடுதலையான பின்னாடி பூலாந்தேவிக்கு பலத்த பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு நீதிபதிகள் குறிப்பிடுறாங்க. 11 வருஷம் சிறை தண்டனையை அனுபவிச்சு முடிச்ச பின்னாடி பூலாந்தேவி விடுதலை செய்யப்பட்டாங்க. காக்கி ட்ரெஸ் சிவப்பு கம்பளத்தோட 20 வயது பெண்ணா சிறைக்கு போன பூலாந்தேவி 11 வருஷத்துக்கு பின்னாடி சேலை கட்டின பெண்மணியா ஜெயில இருந்து வெளியே வராங்க. அவங்கள வரவேற்க ஆயிரக்கணக்கான மக்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க. பூலாந்தேவி கதைய நேத்து தாண்டி முழுசா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கும் தெரியும்.
ரொம்ப கொடுமையா இருந்துச்சு ஆரம்பத்துல. அவங்களோட சின்ன வயசு கதையெல்லாம் கேட்கவே முடியல. ஆமாண்டி, ஒரு பொண்ணுக்கு இவ்ளோ கஷ்டம் வருமானு இருந்துச்சு. 11 வயசுல இருந்தே ஆண்களால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை விட கொடுமை தாக்கூர் சமூகத்தவங்கள்லாம் சேர்ந்து பண்ண விஷயம்தான். ஆனா இவ்வளவையும் கடந்து வந்து இப்படி இவங்க ராணி மாதிரி வாழ்ந்திருக்காங்க பாரு. ஆமா, இதெல்லாம் கேட்கும் போதுதான் நமக்கு இருக்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாதுன்னு தோணுது. ஆமால, இவங்கள கம்பேர் பண்ணா நம்ம பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஆமா, முன்னாடிலாம் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அப்படியே சகிச்சுக்கிட்டு ஒதுங்கி போயிடுவேன். இனி நம்ம கிட்ட யாரு பிரச்சனை பண்ணாலும் இனி அவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கேன். பூலான் பொண்ணுங்க எல்லாருக்கும் இப்ப கடவுள் மாதிரி தெரியறாங்க. ஆமா, எனக்கும் அந்த மாதிரி தான் தோணுது. பாலியல் வன்கொடுமை செஞ்சவங்களை கொலை பண்ண பூலாந்தேவிய சிலர் பெண் கடவுளா கூட பார்த்ததா சொல்லப்படுது. சிறையில இருந்தப்போ அம்பேத்கரோட கருத்துகளால அதிகம் ஈர்க்கப்பட்டிருந்தாங்க பூலாந்தேவி. அம்பேத்கர் புத்த மதத்துக்கு மாறினது பூலாந்தேவி கிட்ட மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. இந்து சமூகத்துல தாழ்த்தப்பட்டவங்கெல்லாம் நடத்தப்படுறத பூலாந்தேவி விரும்பல. அதனால அம்பேத்கர் மாதிரியே பூலாந்தேவியும் எல்லாரையும் சமமா நடத்துற புத்த மதத்துக்கு மாறுறாங்க. அமைதியான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தாங்க. சிறையில இருந்து பூலாந்தேவி வெளியே வந்த அடுத்த வருஷம் தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி கிட்ட இருந்து அவங்களுக்கு ஒரு அழைப்பு வருது. சென்னையில டாக்டர் ராமதாஸ் தலைமையில நடந்த மது ஆபாச ஒழிப்பு மற்றும் பெண்கள் இயக்க மாநாட்டில் நீங்க கண்டிப்பா கலந்துக்கணும்னு பூலாந்தேவிக்கு அழைப்பு விடுக்கிறாங்க பாமக. அந்த அழைப்பை ஏத்துக்கிட்டு பூலாந்தேவியும் சென்னையில ராமதாஸ் தலைமையில நடந்த மாநாட்டுல கலந்துக்கிறாங்க. சிறையில இருந்து விடுதலையான பின்னாடி பூலாந்தேவி கலந்துகிட்ட முதல் அரசியல் நிகழ்வுகள்ல இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பூலாந்தேவி சமாஜ்வாதி கட்சியோட சேர்ந்து தன்னோட அரசியல் பயணத்தை தொடங்கி இருந்தாலும் அவருடைய உண்மையான அரசியல் பயணம் தொடங்கினது தமிழ்நாட்டில் இருந்துதான் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி தன்னோட வாழ்க்கைய அரசியல் பக்கமா நகர்த்த முயற்சி பண்றாங்க பூலாந்தேவி. 1994 ஜூலை 5 உமத் சிங் அப்படிங்கிற காங்கிரஸ் உறுப்பினரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா இந்த கல்யாணம் பூலாந்தேவி குடும்பத்தாருக்கு பிடிக்கல. பூலாந்தேவியோட அம்மாவும் சகோதரியும் இந்த கல்யாணத்தை எதிர்க்கிறாங்க. உமத் சிங் உண்மையாவே ஆசைப்பட்டு பூலாந்தேவியை கல்யாணம் பண்ணல. அவங்க எம்பி ஆனதால நிறைய பணம் இருக்கும். அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் உமத் சிங் பூலாந்தேவியை கல்யாணம் பண்ணிருக்காருன்னு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ஆனா இது எதை பத்தியுமே கவலைப்படாத பூலாந்தேவி உமத் சிங்கை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்தாங்க. உமத் சிங் பூலாந்தேவி தம்பதிக்கு குழந்தைகள் இல்லை. எனக்கு மனசே சரியில்லை, ஒரு மாதிரி இருக்கு. என்னடி ஆச்சு தெரியல. உமத் சந்தேகப்படுற மாதிரி சில விஷயங்களை பண்றாரு. என்னடி சொல்ற? அதான் எனக்கு சரியா சொல்ல தெரியல. நான் அப்படி நினைக்கிறேன்னா இல்ல அவர் நிஜமாவே ஏதோ பண்றாரான்னு கண்டுபிடிக்க முடியல. நேரா கேட்க வேண்டியதானே? கேட்டா இல்லைன்னு தான் சொல்வாரு. ஆனா எனக்கு எதிரா அவர் ஏதோ பண்றாருங்கிறது நல்லா தெரியுது. அப்படி என்ன பண்ணாரு? என்ன கொல்றதுக்கு அவர் பிளான் பண்ற மாதிரி எனக்கு தோணிட்டே இருக்கு. நான் சந்தேகப்பட்டா அது 99% சரியா தான் இருக்கும். நீ பேசாம அவரை விட்டுட்டு வீட்டுக்கே வந்துடுடி. யோசிச்சு சொல்றேன். நைட் அவர் பக்கத்துல படுத்து தூங்குறதுக்கு கூட இப்பெல்லாம் பயமா இருக்கு. தூங்குறப்ப ஏதாவது பண்ணிடுவாரோன்னு. ஆரம்பத்திலேயே கல்யாணம் பண்ணாதன்னு சொன்னோம், நீ தான் கேட்கல. இப்ப பாரு. முதல்ல கணவர் உமத் சிங் மேல நம்பிக்கை இருந்தாலும் கொஞ்ச நாட்களுக்கு பின்னாடி பூலாந்தேவிக்கு உமத் சிங் மேல சந்தேகம் இருந்ததா சொல்லப்படுது. நைட்டு தூங்கும்போது உமத் சிங் என்ன கொன்னுடுவாரோன்னு பயமா இருக்குதுன்னு பூலாந்தேவி அவங்க அம்மா சகோதரி கிட்ட சொன்னதா ஒரு தகவல் இருக்கு. அரசியலுக்கு வந்த அப்புறம் சமூக சேவையில அவருக்கு அதிக ஆர்வம் உண்டாகுது. இதனால பிற்படுத்தப்பட்ட மக்கள் நலனுக்காக ஒரு சேவை அமைப்பு தொடங்குறாங்க. முலாயம் சிங் யாதவ் தலைமையிலான சமாஜ்வாடி கட்சியில சேர்றாங்க. 1996 மிர்சாப்பூர்ல நடந்த 11வது மக்களவை தேர்தல்ல உத்தரப்பிரதேசல இருக்கக்கூடிய மிர்சாப்பூர் தொகுதியில சமாஜ்வாதி கட்சி சார்பில் போட்டி போட்டு ஜெயிக்கிறாங்க. எம்பியா தேர்வு செய்யப்படுறாங்க. தேர்தலில் ஜெயிச்சு மக்களுக்கு சேவை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்கிறாங்க பூலாந்தேவி. எந்த மாநிலம் பூலாந்தேவியோட தலைக்கு சன்மானம் அறிவிச்சதோ அவரை வலைவீசி தேடிச்சோ அதே மாநிலத்திலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினராகி டெல்லிக்கு போனாங்க. எம்பி ஆன பிறகு பூலாந்தேவி ஒரு ஆக்டிவிஸ்டா மாறிட்டாங்க. தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களோட பிரச்சனையை எதிர்த்து போராடுறது, அவங்களோட உரிமைக்காக குரல் கொடுக்கறதுன்னு அவங்களோட செயல்பாடு முழுக்க சமூகம் சார்ந்ததா மாறிடுச்சு. மக்களவை உறுப்பினரா பெண்ணுரிமை, குழந்தை திருமணத்திற்கு தீர்வு,
ஏழைகளுக்கான உரிமை, இப்படி தான் பாதிக்கப்பட்ட விஷயங்கள்ல வேற யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு பெருசா குரல் கொடுக்கறாங்க. பாதிக்கப்படுற மக்களுக்காகவும் ஏழை சமூகத்துக்காகவும் தொடர்ந்து தன்னோட போராட்டங்களை நடத்துறாங்க. முதல்ல கொள்ளைக்காரியா மக்களால பார்க்கப்பட்ட பூலாந்தேவி பிற்காலத்துல ஒரு தனிச்சிறப்புடைய தலைவியா பார்க்கப்பட்டாங்க. கொள்ளைக்காரியா தன்னோட வாழ்க்கையை ஆரம்பிச்ச பூலாந்தேவி உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டோட நாடாளுமன்ற உறுப்பினரா வலம் வந்தாங்க. இதனால தன்னோட வாழ்க்கை வரலாற்ற இந்தியாவின் கொள்ளைக்கார ராணி, ஒரு இந்திய பெண்ணின் அற்புதமான பயணம் அப்படிங்கிற தலைப்புல சுயசரிதையா வெளியிட திட்டம் போட்டிருந்தாங்க பூலாந்தேவி. இருந்தாலும் அவர் மேல இருந்த பழைய வழக்குகள் எல்லாம் பூலாந்தேவிக்கு அப்பப்ப தொல்லை கொடுத்துட்டே இருந்துச்சு. அடிக்கடி கோர்ட்டு வாசலை மிதிக்க வேண்டியது இருந்துச்சு. இதுக்காக நாடாளுமன்றம் முன்னாடி தர்ணா போராட்டம் நடத்தினாங்க பூலாந்தேவி. அதுக்கப்புறம் 1999 நடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் அதே மிர்சாப்பூர் தொகுதியில 2வது முறையா நின்று அபாரமா ஜெயிக்கிறாங்க. பூலாந்தேவி ஒரு தனிச்சிறப்புடைய தலைவரா மக்களால பார்க்கப்பட்டாங்க. என்னையா அது, இவெல்லாம் எம்பி ஆகிட்டா? இந்த கருமத்தெல்லாம் பார்க்கணும் நம்ம தலையெழுத்து. என்னத்த சொல்ல, ஊரே இவளை தூக்கி வச்சுல கொண்டாடுது. எப்படியோ எல்லாத்தையும் உஷார் பண்ணி அவன் நினைச்சதை சாதிச்சிட்டா. ஆமாயா, இவகிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா தான் இருக்கணும். இவளை இப்படியே விட்டா சரி வராது. ஏன்னா அப்புறம் நம்ம அரசியல் வாழ்க்கையை காலி பண்ணிடுவா. சீக்கிரமே இதுலையா சிக்குவா, அப்ப பாத்துக்குவோம். நம்ம எதுவும் பண்ண வேண்டியதில்லை. அவன் முன்னாடி செஞ்ச சம்பவங்களே அவளை இன்னும் துரத்திட்டு தான் இருக்கு. என்னையா சொல்ற? அடா ஆமாய்யா, தாக்கூர் சமூக பசங்கள்லாம் எப்படா சான்ஸ் கிடைக்கணும்னு சுத்து போட்டு காத்துக்கிட்டு இருக்கானுங்க. பேமாய் சம்பவத்துக்கு பழி வாங்குவா? அதே தான். அது மட்டும் இல்லாம அங்கங்க இவங்களுக்கு எதிரியா இருந்த சிலரும் வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பாப்போம். 1999 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பூலாந்தேவிக்கு சுமார் 2,90,849 ஓட்டுகளும், அவரை எதிர்த்து நின்ன பாரதிய ஜனதா வேட்பாளருக்கு 84,476 ஓட்டுகளும் கிடைக்குது. கிட்டத்தட்ட சுமார் 2 லட்சம் ஓட்டுகள் வித்தியாசத்துல மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்று ஜெயிச்சாங்க பூலாந்தேவி. பூலாந்தேவி நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்ச பின்னாடி மக்கள் கிட்ட பேசும்போது சொன்னது இதுதான்: நான் சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டப்ப தற்கொலை பண்ணிக்க நினைச்சேன். ஆனா அப்படி பண்றது சரி கிடையாது. எனக்கு நடந்த கொடுமைகளுக்கு எதிராக போராட நினைச்சேன். ராவணனை அழிக்க ஆயுதம் எடுக்கிறது சரிதான்னு நினைச்சேன். என்கிட்ட இருந்த ஆயுதங்கள் மூலமா எனக்கு நடந்த கொடுமைகளை தட்டி கேட்டேன்னு பூலாந்தேவி பொது மேடையில சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அவரை சிறையில இருந்து விடுவிச்சு மக்களவை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்து கொள்ளைக்காரின்னு அழைக்கப்பட்ட பூலாந்தேவிய எம்பியா மாத்தின சமாஜ்வாதி கட்சி தலைவர் முலாயம் சிங் யாதவ் பத்தி குறிப்பிட்டு பேசின பூலாந்தேவி, இன்னைக்கு நான் உங்க முன்னாடி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரா நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் முலாயம் சிங் யாதவ் தான். இந்த பதவியும் பெருமையும் முலாயம் சிங் யாதவ் எனக்கு கொடுத்த பரிசு. அவருக்கு என்னைக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன்னு சொன்னாங்க. தொடர்ந்து எனக்கு இழைக்கப்பட்ட அட்டூழியங்களுக்கு எதிராக நான் குரல் எழுப்பினேன். அதனால ஏராளமானவங்களுடைய எதிர்ப்பை சம்பாதிச்சேன். என் மேல கிட்டத்தட்ட 18 ஆட்கடத்தல் வழக்கும் 30 கொள்ளை வழக்கம் இருந்துச்சு. இந்த சூழல்ல தான் சமாஜ்வாதி கட்சி தலைவரான முலாயம் சிங் யாதவ் என்னோட வழியை புரிஞ்சுக்கிட்டு வழக்குகளை வாபஸ் வாங்கிட்டு என் விடுதலைக்கு ஒப்புதல் அளிச்சார். அது போக எனக்கு மிர்சாப்பூர் தொகுதியில போட்டி போட வாய்ப்பும் கொடுத்து என்னை மக்களவைக்கு அனுப்பி வச்சாருன்னு நெகிழ்ச்சியோட சொன்னாங்க பூலாந்தேவி. அரசியல் வாழ்க்கையில பிரபலமான ஒரு அரசியல்வாதியா ஆகியிருந்தாலும் ஒரு இடத்துல தன்னோட உயிருக்கு ஆபத்து இருக்கிறத உணர்றாங்க பூலாந்தேவி. அதனால தற்காப்புக்கு துப்பாக்கி வச்சுக்க டெல்லி போலீஸ் கிட்ட அனுமதி கேட்கிறாங்க. ஆனா அவர் மேல வழக்கு இருந்ததால பூலாந்தேவி துப்பாக்கி வச்சுக்க காவல்துறை அனுமதி கொடுக்கல. மச்சான், பூலாந்தேவி பேட்டி வந்திருக்கு பாத்தியா? இல்லையடா, என்னாச்சு? சும்மா வழக்கமான பேட்டி தான், நிறைய பேசியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீ தான் அவங்க ரசிகனாச்சே, பார்த்துருப்பியோன்னு நினைச்சேன். அப்படியா? மிஸ் பண்ணிட்டேனேடா. எப்போ போட்டாங்க? நேற்று சாயங்காலம் போட்டாங்க. திரும்ப போடுவாங்களா? தெரில மச்சான். சரி, திரும்ப எப்போ வரும்னு ஏதாவது தெரிஞ்சா சொல்லு மச்சான். கண்டிப்பா சொல்றேன், திரும்ப நிச்சயமா போடுவாங்க பாரு. அரசியலுக்கு வந்த பின்னாடி பூலாந்தேவியோட மேடை பேட்டிகள் எல்லாமே மக்கள் கிட்ட அவங்கள இன்னும் நெருக்கமாக்குச்சு. அவரோட பேச்சு மக்களை மனசுக்கு நெருக்கமா கவர்ந்து இழுத்துச்சுன்னே சொல்லலாம். குறிப்பா பெண்கள் முன்னேற்றம் பத்திய நிறைய விஷயங்களை அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. பூலாந்தேவி கிட்ட பிரபல ஊடகம் ஒன்று பேட்டி எடுத்திருக்கு. அதுல என்ன கேள்விகள் கேட்டாங்க, அதுக்கு பூலாந்தேவி என்ன பதில்கள் சொன்னாங்கன்னு முடிஞ்ச வரைக்கும் இந்த எபிசோட்ல பார்ப்போம்.
நாடாளுமன்றத்தில் நீங்கள் சாதிக்க நினைத்தது என்ன? மீண்டும் தேர்தலில் போட்டியிட உள்ளீர்களா அப்படின்னு நிருபர் கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கு நிச்சயமா போட்டியிடுவேன். எனது முக்கிய குறிக்கோள் என்னன்னா, பணக்காரங்களும் சலுகை பெற்றவர்களும் மட்டுமே அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் ஏழை மக்களுக்கு வழங்கப்படணும். உதாரணமா குடிநீர், மின்சாரம், பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகள். 20 சிறிய கிராமங்களுக்கு ஒரு மருத்துவமனையாவது இருக்கணும். இப்போ மாவட்டத்துக்கு ஒரே ஒரு மருத்துவமனை மட்டும்தான் இருக்கு. எனவே பெரிய நகரங்கள்ல இருக்கக்கூடிய பணக்காரங்களுக்கு மட்டுமே மருத்துவமனைக்கு செல்லும் வசதி இருக்கு. கிராமப்புறத்துல வசிக்கக்கூடிய ஏழைகளுக்கு மருத்துவமனைக்கு போகக்கூடிய வழி இல்ல. இந்திய மக்கள் தொகையில 70 முதல் 80% கிராமத்தினர் தான். அதை அரசாங்கத்துக்கு ஞாபகப்படுத்த வேண்டி இருக்குன்னு பதில் சொல்லியிருக்காங்க பூலாந்தேவி. அடுத்ததான், நீங்க திரைப்படங்கள்லாம் அதிகமா பாப்பீங்களா? யாருடைய படத்தை பார்க்க விரும்புறீங்கன்னு கேட்டதுக்கு, ஆமா நான் படங்கள் பார்ப்பேன். ஷாருக் கானோட எஸ் பாஸ் படத்தை பார்க்கணும்னு நினைச்சிருக்கேன். நான் திரைப்படங்களை வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டும் பார்க்கல. ஒவ்வொரு படங்களோட கதைகள்லையும் ஏதோ ஒரு உண்மை இருப்பதா எனக்கு தோணுது. ஒவ்வொரு படத்தை பார்த்துட்டு வந்த பின்னாடியும் நான் தனியா உட்காந்து அந்த படத்தை பத்தி அதிகமா யோசிச்சுட்டே இருப்பேன். எப்படி ஒரு எழுத்தாளர் அந்த கதையை எழுதியிருப்பாரு? எங்க இருந்து இந்த கதையை அவர் எடுத்தாரு? அவருக்கு இந்த கதை எப்படி தோணி இருக்கலாம் அப்படின்னு எல்லா விஷயங்களையும் யோசிச்சுட்டே இருப்பேன்னு சொன்ன பூலாந்தேவி கிட்ட, அப்போ உங்களுக்கு படம் எடுக்க ஆசை இருக்கான்னு கேட்டிருக்காரு நிருபர். உடனே, எனக்கு படம் பண்ணணும்னு ஆசையெல்லாம் இல்லை, படம் பண்ணணும்னு எந்த எண்ணமும் இல்லை, மக்களுக்கான சமூக பணி மட்டுமே செய்ய ஆசைப்படுறேன், அதை மட்டும்தான் செய்வேன். என்னை பத்தி பொதுமக்களுக்கு நல்லாவே தெரியும். நான் என்னை பத்தி ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன்னு தன்னோட நிலைப்பாட்டை தெளிவா சொன்னாங்க பூலாந்தேவி. जो थोड़ा बहुत होगा वो समाज सेवा करेंगे और बस। और मतलब कहानी तो दुनिया को पता ही है, किताब हमने लिखी है अपने ऊपर। पिक्चर नहीं, पिक्चर तो मतलब कहते नहीं है कि जाको काम ताई पैसा आ जाए और करे तो डंडा बाजे। அடுத்ததா, புத்தகம்லாம் எழுதிருக்கீங்கன்னா அப்போ நிறைய புத்தகங்கள் படிப்பீங்களா? உங்களுடைய வாசிப்பு பழக்கத்தை பத்தி சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பூலாந்தேவி, நான் இப்போலாம் என்னோட ஓய்வு நேரத்துல மட்டும்தான் படிக்கிறேன். ஏன்னா முன்னாடி நான் ஜெயில இருந்தப்போ சிறையில எங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க சில ஆசிரியர்களை நியமிச்சாங்க. ஆனா நான் அங்க படிக்கிறதுல கவனம் செலுத்தல. நான் ஒரு கூட்டத்துல கலந்துக்கிட்டு ஏதாவது ஒரு ஆவணத்தை படிக்க கொடுத்தா அதை படிக்க முடியாம போய் அதனால ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். அதுல இருந்து படிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்துறேன். படிப்பின் மதிப்பு இப்போ எனக்கு புரியுதுன்னு பதில் சொன்னாங்க. இந்தியாவில் பெண்களின் நிலைய முதலாளித்துவம் மேம்படுத்தி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிப்பதாக கூறப்படுவதற்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்ற கேள்விக்கு, இந்தியா இன்னும் ஆண்கள் சார்ந்த சமூகமா தான் இருக்கு. அதனால பெண்களை முக்காடு போட்டு வீட்டிலேயே உட்கார வச்சிடறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு இன்னும் சம அந்தஸ்து வழங்கப்படல. அரசு பதவிகள்ல பெண்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கணும்னு நான் விரும்புறேன். பெண்கள் பள்ளிக்கு போய் கல்வி கற்கணும். சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிக்க சொல்லி பெற்றோர்கள் வற்புறுத்தக்கூடாது. இந்தியால பெண்களுக்கு 10 வயசு வந்துட்டாலே யாராவது ஒருத்தருக்கு அந்த குழந்தைய கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. அந்த முறை ஒழிக்கப்படணும். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய முழு உரிமையையும் அந்த குழந்தைங்களுக்கு தான் உண்டு. என்னோட கருத்துக்களை ஆதரிக்கிறவங்க இங்க இருக்காங்க. ஆனா இன்னும் நிறைய ஆதரவுகள் வரணும். இந்தியாவோட பெரிய நகரங்கள்ல இப்போ நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு பெண்கள் நல்ல அந்தஸ்தை பெற தொடங்கியிருக்காங்க. ஆனா கிராமங்கள்ல அப்படி இல்லை. சில பெண்கள் படிச்சு வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டா பொதுமக்கள்ல சிலர் அவங்கள பத்தி தவறான கருத்துக்களை கதையா உருவாக்கி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி படிச்சு வேலைக்கு போற பெண்களையும் குழப்பி விட்டுடுறாங்க. இதனால பெண்கள் இது மாதிரி பேசுறவங்களை எல்லாம் கண்டுக்க கூடாது. வதந்திகளுக்கு பயப்படவே வேணாம். எல்லாத்தையும் பெண்கள் தைரியமா எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் நான் அவங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை. முக்காட தூக்கி எறிங்க, வெளியே வாங்க, வாழ்வின் இறுதி வரைக்கும் போராடுங்க. உங்களை தடுக்கிறது யாரா இருந்தாலும், அது உங்களுடைய தந்தை, சமுதாயம், கணவன், உங்கள் மகன், யாரா இருந்தாலும் அவங்களுக்கு எதிராக போராடுங்க. உங்க சுதந்திரத்தை நீங்க விரும்பினா நீங்க அவங்களோட இறுதி வரைக்கும் போராடணும் அப்படின்னு தன்னுடைய கருத்தை அழுத்தமா பதிவு பண்ணியிருக்காங்க. கொள்ளையடிச்சிட்டு இருந்தவெல்லாம் வந்து ஆட்சியில் உட்காந்துட்டு இருக்கா. இந்தியாவோட தலையெழுத்த பாத்தியா? ஆமாம், மற்றவங்க எல்லாம் ஆட்சிக்கு வந்து தான் கொள்ளையடிப்பாங்க. இவங்க கொலைக்கரையாக இருந்து கொள்ளையடிச்சு முடிச்சுட்டு இப்போ ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அவ்வளோதான் இவங்களுக்கும் மற்ற அரசியல்வாதிகளுக்கும் இருக்கிற வித்தியாசம். உண்மையை சொல்லு, இவளுக்கு ஆட்சி பண்ணுற அருகதை இருக்கா? ஏன் இல்லை? அவங்கள மாதிரி ஒரு வாழ்க்கை உனக்கு அமைஞ்சிருந்தா நீ எல்லாம் எப்பயோ செத்து போயிருப்ப.
ஒன்று நீயே செத்து போயிருப்ப, இல்லாட்டினா யாராவது உன்னை சாவடிச்சிருப்பாங்க. நான் எதுக்குடா நடுராத்திரி சுடுகாட்டுக்கு போகணும்? தெரியுதுல்ல, என்னைக்குமே அடித்தட்டு மக்கள்கிட்ட இருந்து அடிபட்டு பெரிய ஆளாகிற எல்லாருமே அரசியலுக்கு தகுதியானவங்க தான். என்ன கருமமோ, ஆனாலும் இந்த அளவுக்கு நீ அவர் ரசிகனா இருக்கக்கூடாதுடா. ரசிகன்லாம் இல்லை, அவங்களால பாதிக்கப்படுற மக்களுக்கு நல்லது நடக்குது. அவங்க அரசியலுக்கு பணம் சம்பாதிக்க வரல, ஏழைங்க வாழ்க்கையை முன்னேற்ற வந்திருக்காங்க. அந்த ஒரு விஷயமே போதும். அடுத்ததா நிருபர் கேட்ட கேள்வி, பெண்களுக்கு எதிரான வன்முறைகள்ல இருந்து அவர்களை காப்பது, குறிப்பா கிராமத்து பெண்களுக்கு எதிரான வன்முறையில இருந்து காப்பது தான் உங்களுடைய முக்கிய கடமைகள்ல ஒண்ணுன்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு நிருபர் கேட்டதுக்கு பதில் சொன்ன பூலாந்தேவி, பெண்கள் தங்களை தாங்களே பாதுகாத்துக்கணும். உதாரணமா அவங்க மோசமான முறையில நடத்தப்பட்டா, பாலியல் வன்கொடுமை இல்ல தாக்குதலுக்கு ஆளானா அவங்க அமைதியா இருக்கக்கூடாது. நான் எனக்கு நடந்த கொடுமையை போலீஸ்கிட்டேயோ நீதிமன்றத்துக்கோ புகாரா கொண்டு போனா மற்றவங்க தப்பா நினைப்பாங்களோ, தப்பா பேசுவாங்களோன்னு நினைக்க கூடாது. பெண்கள் அவங்களுக்கு இழைக்கப்பட்ட வன்முறைக்கு எதிராக குரல் கொடுக்கணும். உங்களுக்காக நீங்க தான் போராடணும். பெண்கள் உங்களோட சுதந்திரத்தை, கண்ணியத்தை மற்றவங்க பறிக்கிற மாதிரி நடந்துக்காதீங்க அப்படின்னு பேசியிருந்தாங்க. அடுத்ததா, தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்த நீங்க இப்போ இந்தியாவில் மிகப்பெரிய பிரபலமானவரா மாறிட்டீங்க. இந்த சூழல்ல உங்களை பார்க்க வர உயர் சாதி பெண்கள் உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க? அவங்க உங்களை சந்திக்கும் போது அவங்க என்ன நினைப்பாங்கன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்ட கேள்விக்கு, உயர் சாதியை சேர்ந்த பொண்ணுங்க என்னை சந்திக்கும் போதெல்லாம் அவங்க எல்லாரும் புன்னகையோட என்னை கண்ணியமா நடத்துறாங்க. நீங்க பெண்களுக்காக போராடுறீங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க உண்மையா என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை நானும் ஒரு பொண்ணு அப்படின்னு தான் நினைப்பாங்கன்னு தோணுது அப்படின்னு பூலாந்தேவி பதில் சொல்லியிருக்காங்க. இந்த வாழ்நாளில் நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்கள் என்ற கேள்விக்கு பதிலளித்த பூலாந்தேவி, எனக்கு எதுவும் வேண்டாம், கடவுள் எனக்கு நிறைய கொடுத்திருக்காரு. நான் உண்மையா விரும்புகிற மிக முக்கியமான விஷயம் சமத்துவம். அந்த சமத்துவம் இருந்தாதான் மக்கள் வேலை வாய்ப்பு பெற முடியும். அவங்க சரியா சாப்பிடலாம், முக்கியமா கல்வி பெறலாம். அதுலயும் குறிப்பா பெண்கள் கல்வி பெற முடியும். பெண்கள் இப்போ தாழ்த்தப்பட்டவங்களா தான் நடத்தப்படுறாங்க, செருப்பு மாதிரி நடத்தப்படுறாங்க. இதெல்லாம் ஒழிஞ்சு சமூகத்துல ஆண்களுக்கு நிகரா பெண்கள் சமமா நடத்தப்படணும். முன்னேறிய வசதியான மற்ற நாடுகள் மாதிரி என்னோட நாடும் மக்களை அந்த வழியில முன்னேற்றணும்னு நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்படி நிறைய விஷயங்களை பூலாந்தேவி அனுபவம் மூலமா உணர்ந்து அறிவுபூர்வமா யோசிச்சு பேசுவாங்க. இந்த மாதிரி இன்னும் என்ன கேள்விக்கெல்லாம் பூலாந்தேவி பதில் சொல்லியிருக்காங்க, இன்னும் என்ன மேடைகள்ல எல்லாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்மள இருந்து ஒரு பொண்ணு எம்பி ஆகியிருக்கா, ரொம்ப பெருமையா இருக்குடி. இப்ப மட்டும் பெருமைப்படு, ஆரம்பத்துல எல்லாரும் அவளை எப்படி பாத்தீங்கன்னு எனக்கும் தெரியும். என்னடி தெரியும் உனக்கு? ஆமா, இவெல்லாம் ஒரு பொண்ணா என்ன பேச்சு பேசுறா, ஊரு மேய்ஞ்சிட்டு திருடிட்டு இருக்கா, அது இதுன்னு எவ்வளோ பேசியிருக்கீங்க. இன்னைக்கு அதே வாயால புகழ்ந்துட்டு இருக்கீங்க பாத்தியா? அதான் பூலாவோட வெற்றி. ஏண்டி இப்பவும் அப்படியே வா பாப்பாங்க? அப்பதான் அந்த மாதிரி தோணுச்சு. ஆனா அது அப்படி இல்லன்னு தான் நிரூபிச்சு காட்டிட்டால. அடேங்க அப்பா. அப்புறம் நம்ம பசங்க எல்லாரும் அவளை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஏன் இன்னும் சிலர் அவங்க வீட்டுல போட்டோவை வச்சு கும்பிடவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, அவளை எல்லாரும் அப்ப இருந்தே துர்காதேவியோட அவதாரமா தானே பார்த்துட்டு இருக்காங்க. பூலாந்தேவியோட வார்த்தைகள்ல முழுக்க முழுக்க உண்மை மட்டுமே இருந்ததால அவங்க மற்ற அரசியல்வாதிங்க மாதிரி இல்லாம மக்களுக்காக போராடணும்னு அரசியலுக்கு வந்ததால, உண்மையா பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்க தொடங்கினதால மக்கள் அதிக அளவுல பூலாந்தேவியை ரசிச்சாங்க. ஆனா அதே அளவு அரசியல்ல பூலாந்தேவியோட பேச்சை கேட்டு அவங்களுக்கு எதிரிகளும் உருவானாங்க. வாங்க அந்த பேட்டியில பூலாந்தேவி இன்னும் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். உங்களுடைய பலம் எது, உங்களுடைய பலவீனம் எதுன்னு பூலாந்தேவி கிட்ட நிருபர் கேட்கிறாரு. அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? என்னுடைய பலமா நான் பார்க்கறது கடவுள் துர்காதேவியை தான். அவங்க தான் என்னுடைய பலம்னு எப்பவுமே சொல்லுவேன். என்னுடைய பலவீனம்னு சொல்லணும்னா அது கண்டிப்பா என்னுடைய கோபம்தான். அது எனக்கு பலவீனமா இருக்குதுன்னு நான் உணர்ந்திருக்கேன். எனக்கு எப்பவுமே உத்வேகமா இருக்கிறதுனா உண்மையை பேசுவேன் அப்படின்னு சொன்ன பூலாந்தேவி தன்னோட மிகப்பெரிய சாதனைன்னு அவங்க நினைக்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க. நான் நிறைய துன்பங்களை அனுபவிச்சேன், அதை பார்த்து நான் ஓடி ஒளியல, அந்த துன்பங்களை எதிர்த்து நின்று அதுக்கு எதிராக போராடினேன். அதைத்தான் என்னுடைய பெரிய சாதனையா நான் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு எந்த விஷயங்களுக்காக நீங்க ரொம்ப வருத்தப்படுறீங்க,
ஒருவேளை மறுஜென்மத்து மேல நம்பிக்கை இருந்தா எந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ ஆசைப்படுறீங்கன்னு கேட்டதுக்கு, ஏழ்மையான குடும்பத்துல பெண் குழந்தையாக பிறந்ததுக்கு ரொம்பவே வருத்தப்படுறேன். அடுத்த ஜென்மத்துல பொண்ணா பிறக்கிறத விட விலங்குகளா பிறக்க விரும்புறேன்னு சொன்னாங்க. அடுத்து, நீங்க துர்கா தேவியை தான் அதிகமா வணங்குறீங்களான்னு நிருபர் கேட்கிறாரு. ஆமா, நான் துர்கா தேவியையும் சின்ன குழந்தைகளையும் வணங்குறேன்னு சொல்றாங்க. மா, நாளைக்கு நான் பூலாந்தேவிய பேட்டி எடுக்க போறேன். ஏண்டி, அரசியல் கேள்வி எல்லாம் கேட்க போறியா? ஆமா, எல்லாமே கேட்க போறேன். ரொம்ப நாள் ஆசை, நாளைக்கு நடக்க போகுது. தேவையில்லாம ஏதாவது பேசி மாட்டிக்காத. மா, ரொம்ப பயப்படாத, அவங்க ரொம்ப நல்லா பேசுறாங்க. ஏற்கனவே 2-3 பேட்டி பார்த்திருக்கேன். என்ன கேட்கணும்னு எனக்கு தெரியும். அப்ப சரி, அப்படியும் நானும் அவங்கள கேட்டதா சொல்லு. ஆமா, நான் உங்களோட ரசிகைன்னு சொல்லு. அப்படியாமா? சொல்லவே இல்ல. எவ்வளவு நாளா? ஆமா, தனியா ஒரு பொண்ணு வாழ்றது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். உன்னை வளர்க்கும் போதெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனா பூலாந்தேவி கதையை கேட்ட பின்னாடி என் வாழ்க்கையில வந்ததெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு தோணுச்சு. சரி சரி, ஃபீல் பண்ணாத. உன்னை பத்தி, நீ அவங்கள பத்தி சொன்னதை எல்லாம் அவங்க கிட்ட சொல்றேன். அதுக்கடுத்து, உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்த மாத்திக்கலான்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீங்க எதை மாத்துவீங்கன்னு கேக்குறாங்க. நீங்க சொல்ற மாதிரி என் வாழ்க்கையில எதையாவது மாத்த வாய்ப்பு கிடைச்சா என்ன நானே மாத்திப்பேன்னு பதில் சொல்லியிருந்தாங்க. சிறைக்கு செல்வதற்கு முன்பு, சிறைக்கு சென்று வந்த பின்பு உங்கள் வாழ்க்கை எப்படி மாறி இருக்கு? சிறையில் உங்களுக்கு எந்த மாதிரியான அனுபவங்கள் கிடைச்சதுன்னு கேட்டதுக்கு பூலாந்தேவி என்ன சொல்றாங்கன்னா, சிறைக்கு போயிட்டு வந்த பின்னாடி எனக்குள்ள நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு. நான் முன்னாடி ரொம்ப கோபக்காரியா ஆக்ரோஷமானவளா இருந்தேன். ஆனா இப்போ நான் அப்படி இல்லை, ரொம்ப அமைதியாயிட்டேன். சிறை வாழ்க்கை எனக்கு அமைதியை சொல்லி கொடுத்துருக்கு. எனக்குள்ள இருந்த ஆக்ரோஷம், கோபம் எல்லாம் குறைஞ்சிருச்சு. சிறையிலிருந்து வெளியே வந்த பின்னாடி நான் நல்லபடியா உணர்றேன். சிறையில என்னோட இருந்த மற்ற பெண்கள் கூட நிறைய நேரம் செலவு பண்ணேன். சிறையில இருந்த ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு குற்ற பின்னணியில இருந்து வர்றதில்லை. அவங்கள சிலர் நல்ல பின்னணியில இருந்தும் வராங்க. சூழ்நிலை காரணமா அவங்க குற்றவாளிகளா நடத்தப்படுறாங்க. சிறையில வேலை செய்யறவங்களும் என்கிட்ட நல்ல முறையில தான் நடந்துக்கிட்டாங்க. சிறை வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப கட்டுப்படுத்தப்பட்ட வாழ்க்கை. அது இறக்கைகள் இல்லாத பறவைகள் மாதிரி. ஆனா சிறையிலிருந்து வெளியே வந்த பின்னாடி இப்போதான் சுதந்திரமா இருக்கேன். ஆனா உண்மையான சுதந்திரத்துக்காக நான் இன்னொரு பிறவி எடுக்கணும்னு தான் எனக்கு நான் எப்பவுமே சொல்லிப்பேன். சிறைக்கு போறதுக்கு முன்னாடி என் வாழ்க்கை நரகம் மாதிரி இருந்துச்சு. அத்தனை கஷ்டங்களுக்கும் மத்தியில நான் வாழ வேண்டிய கட்டாயத்துல இருந்தேன். சிறைக்கு போறதுக்கு முன்னாடி இருந்த என் வாழ்க்கை மன அழுத்தம் நிறைஞ்ச வாழ்க்கையா தான் இருந்துச்சு. ஆனா இப்போ என்னோட வாழ்க்கை முழுசா மாறிடுச்சு. வெளியே வந்த பின்னாடி இப்போ நான் சுதந்திரமாவும் மகிழ்ச்சியாவும் இருக்கேன். இப்போ சுதந்திரமா வாழலாம், எங்க வேணாலும் போலாம். சிறையில வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்காக ஒரு அமைப்பை உருவாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஏழை எளிய மக்களுக்கு உதவ முயற்சி செய்யறேன். சமூகத்துல இருக்கிற எல்லாரும் எனக்கு ஆதரவாக இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். அதனால இப்ப என் வாழ்க்கைய சிறப்பாக மாத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அதுக்காகத்தான் நான் என் வாழ்நாளை செலவழிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க பூலாந்தேவி. அண்ணே 2 டீ. என்னதான் இருந்தாலும் பூலாந்தேவியை ஒரு தலைவரா என்னால ஏத்துக்க முடியலப்பா. ஏன்டா? பின்னென்ன, அவங்க என்ன பண்ணாங்க? அதெல்லாம் அவங்க நிறைய பண்ணிருக்காங்க. இன்னும் நிறைய பண்ணிருக்காங்க. கல்யாணமா? டேய், உன் பிரச்சனையை மட்டும் சொல்லு. அதுவும் ஒரு பிரச்சனை தான். சும்மா பாக்குற எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணிட்டு திருட்டு கூட்டத்தோட சேர்த்துட்டு திருடிட்டு அவங்கள நம்பி சுத்தினா அந்த மாதிரி தான் நடக்கும். ஏன்டா, சின்ன வயசுல இருந்து எல்லாருமே அவங்கள சொரன்னா என்னடா பண்ணுவாங்க? புதுசா பாக்குற ஆட்கள் எல்லாரையும் பார்த்த உடனே நம்புனாங்க. ஆனா அது எல்லாமே வேற மாதிரி போய் முடிஞ்சது. அதுக்கு அவங்க என்னடா பண்ணுவாங்க? அதுக்குன்னு அத்தனை பேர் சுட்டு கொள்ளணுமா? யார் யார் சம்பவம் பண்ணாங்களோ அவங்கள மட்டும் சுட்டு கொள்ள வேண்டியது தானே? எல்லா விஷயத்துலயுமே ஒரு பக்கம் சரி, ஒரு பக்கம் தப்பு இருக்கும். நாம எப்படி பாக்குறோமோ அப்படிதான்டா அது தெரியும். உங்ககிட்ட பேசி பிரயோஜனமே இல்லை, பேச்சே விடு. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இந்தியாவில் உள்ள சாதிய வேறுபாடுகளை எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்டதுக்கு, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சாதிய அமைப்பு ஒழிக்கப்படணும், இதுதான் என்னோட ஆசை. சாதிய அமைப்பு மட்டும் இல்லை, ஏழை பணக்காரன் இந்த மாதிரி எந்த பாகுபாடுகளும் இருக்கக்கூடாது. எல்லா விதமான பாகுபாடுகளும் ஒழிக்கப்படணும். இந்த சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டவங்கன்னு சொல்லப்படுற மக்களோட உரிமைகளுக்காக போராடுவேன். அவங்களுக்காக என் போராட்டத்தை தொடர்ந்துட்டே தான் இருப்பேன், விட்டு கொடுக்கவே மாட்டேன். பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு எதிராக எப்போவுமே குரல் கொடுப்பேன். பாதிக்கப்பட்ட பெண் எந்த சமூகத்தை சேர்ந்த பெண், எந்த சாதி, எந்த மதமாக இருந்தாலும் சரி,
அவங்களுக்கு நடக்கக்கூடிய வன்முறைகளுக்கு எதிராக எப்போவுமே என்னுடைய குரல் ஒலிச்சிட்டே இருக்கும். ஏழை மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் உதவுறதுக்கு நான் மட்டும் இல்லை, எல்லாரும் முன் வரணும். இதுதான் என்னுடைய விருப்பம்னு சொல்லியிருக்காங்க பூலாந்தேவி. இதை சொல்லி முடிச்சதும் உங்க வாழ்க்கையில சின்ன வயசுல நிறைய துன்பங்களை பார்த்துருக்கீங்க. அதுக்கப்புறம் கொள்ளைக்காரியா சில காலம் வாழ்ந்திருக்கீங்க. சிறை வாழ்க்கையும் அனுபவிச்சிருக்கீங்க. இப்போ அரசியல்வாதியா மாறிட்டீங்க. இந்த அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கிறாரு நிருபர். அதுக்கு ஆமா, எனக்கு இந்த அரசியல் வாழ்க்கை பிடிச்சிருக்கு. அரசியல்வாதியா என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கு. இந்த அரசியல் பயணத்துல நிறைய சவால்கள் இருக்கு, நிறைய போராட்டங்கள் இருக்கத்தான் செய்யுது. இது எல்லாத்தையும் தினம் தினம் எதிர்த்து வாழ்ந்துட்டு தான் இருக்கேன். ஒரு அரசியல்வாதியா என்னோட வாழ்க்கை எனக்கு பிடிச்சிருந்தாலும் இந்திய அரசியல்வாதிகளோட கொள்கைகள்ல எனக்கு முழு உடன்பாடு எப்போவுமே இருந்தது கிடையாது. அவங்களோட சில கொள்கைகளுக்கு நான் எப்போதும் எதிரானவளா தான் இருக்கேன். சில அரசியல் தலைவர்களை கடவுளுக்கு நிகராக பொதுமக்கள் பார்க்குறாங்க. ஆனால் அவங்க மக்களுக்கு சேவை செய்கிறதா சொல்லிட்டு பொதுமக்களுக்கு எதிரான மோசமான செயல்கள் தான் பண்ணுறாங்க. இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இந்த மாதிரியான கொள்கைகள் கொண்ட அரசியல்வாதிகளுக்கு என்னைக்குமே நான் எதிரானவளாக தான் இருப்பேன்னு திட்டவட்டமாக பதில் சொன்னாங்க பூலாந்தேவி. இந்த உண்மையை உறக்க பேசுறதுனால பூலாந்தேவி மக்களால் கொண்டாடக்கூடிய அரசியல் தலைவராக ஆனாங்க. அவ்வளவு ஓட்டுகளை மக்கள் மத்தியில் சம்பாதிச்சாங்க. பூலாந்தேவி நல்லா பிரபலமாகிட்டாங்க இல்ல மேடம்? ஆமாம்பா, அவங்க வாழ்க்கை கதை புத்தகமா வந்திருக்கு. அப்படியா மேடம்? ஆமா, நான் இந்த வாரம் வாங்கி படிக்கலான்னு இருக்கேன். எப்படி, நல்லா இருக்கா? ஆமா, படிச்சவங்க எல்லாரும் அப்படிதான் சொன்னாங்க. அவங்க லைஃப் ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கான். அப்ப நீங்க படிச்சுட்டு எனக்கும் கொடுங்க. கண்டிப்பா, கூடிய சீக்கிரம் படமாவே வரப்போகுது. தியேட்டர்லயே பாத்துடலாம். ஓ, இது வேறயா? எஸ் எஸ். அரசியல் வாழ்க்கையில கொஞ்ச நாள்லயே பெரிய அளவுக்கு வளர்ந்திருந்தாங்க பூலாந்தேவி. அத மக்கள் ஒரு பக்கம் கொண்டாடினாலும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு இவ்வளவு பெரிய அரசியல்வாதியா ஆகிட்டா அப்படின்னு உயர் சமூகத்தை சேர்ந்த பலரும் பொறாமையில இருந்தாங்க. ஒரு சிலர் பழைய பகையெல்லாம் மனசுல வச்சு பூலாந்தேவிய எப்படியாச்சும் கொல்லணும்னு சுத்திட்டு இருந்தாங்க. பீகார் மாநிலம் பாட்னால இருக்கக்கூடிய காந்தி மைதானத்துல ஏகலைவ சேனாவால ஏற்பாடு செய்யப்பட்ட பேரணியில கலந்துக்கிட்டு ஒரு முறை பூலாந்தேவி பேசுறாங்க. அது ரொம்ப சிறப்பான பேச்சா இருந்துச்சு. பூலாந்தேவி அந்த விழால நான் ஏழைகள் எப்படி கொடுமைகளுக்குள்ள ஆகுறாங்க அப்படிங்கிறத நான் பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். பணக்காரங்க எங்களுக்கு எதிராக அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மாறணும். நான் எத்தனை கொடுமைகள் அநீதிகளால பாதிக்கப்பட்டேனோ அதை விட அதிகமா நான் முன்னேறினேன். என் கௌரவத்தோட விளையாடினவங்க இந்த உலகத்தை விட்டு வெளியே போறத உறுதி செஞ்சேன். பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடக்கிற வரைக்கும் மகாபாரதம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். ஏழைகளுக்கு எதிரான கொடுமைகள் நடக்கும் போதெல்லாம் ஏகலைவன் சேனா அமைப்பு தகுந்த பதிலடி கொடுக்கணும். ஏகலைவ சேனாவோட தொடர்புடைய இளைஞர்கள் ஏழைகளுக்கு எதிரான அட்டூழியங்கள் நடக்கும் போது வாய்மூடி சாட்சியா இருக்கக்கூடாது, அதை எதிர்க்கணும். சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பத்தி எல்லாம் கவலைப்படாம அந்த கொடுமைகளுக்கு எதிராக துணிந்து போராடணும். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏழைகள் மத்தியில ஒற்றுமை இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு நீதி கிடைக்கும். செழுமைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டா வறுமை தானாவே ஒழிஞ்சிடும். ஏகலைவன் எங்களுடைய விடுதலையாளரா இருந்தாரு. சுரண்டல்காரங்க அவரோட கட்டவரலை துண்டிச்சு காட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஆனா இப்போ காலம் மாறிடுச்சு. நூற்றுக்கணக்கான ஏகலைவர்கள் இருக்காங்க. இன்னைக்கு எந்த துரோணாச்சாரியராவது ஒரு ஏகலைவரோட கட்டவரலை வெட்ட முயற்சி பண்ணா அந்த துரோணாச்சாரியரோட கைகள் வெட்டப்படும்னு பகிரங்கமா எச்சரித்தார் பூலாந்தேவி. ऐसे ऊंची जाति के लोग जो जात पात को मानते हैं, हम जैसे गरीबों को, दलितों को, दबे कुचलों को, अल्पसंख्यकों को एकदम ये सोचते हैं कि कीड़े मकोड़े हैं, जो इंसान नहीं है। तो उन लोगों को मैंने बताया कि मैं इंसान हूँ, अगर हमें तुम मारोगे तो हम भी चुप नहीं बैठेंगे, हम भी जवाब देंगे। और इसलिए मैंने कई दफे सोचा कि मैं आत्महत्या कर लूं, मर जाऊं, पर मैंने सोचा कि मरती तो हजारों लड़कियां रोज हैं। बताओ, हमें डाकू के नाम से जानते हैं लोग, डाकू, फूलनदेवी डाकू। बताओ, मेरी 4 हाथ पैर हैं। कहते चम्मिल घाटी की है, चम्मिल घाटी की, चम्मिल घाटी मेरी माँ बाप है। தொடர்ந்து அந்த மேடையில பேசின பூலாந்தேவி பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கணும்னு அப்போ தன் கூட மேடையில அமர்ந்திருந்த பீகார் மாநில முதல்வர் லாலு பிரசாத் யாதவ் கிட்ட கோரிக்கை வச்சாங்க. அப்புறம் பெண்களை மற்றவங்க அவங்க சொத்தா நினைக்கிற வரைக்கும் அவங்க கொடுமைகளுக்கு ஆளாகிட்டே தான் இருப்பாங்க.
ஏகலைவ சேனாவோட அனைத்து இளம் உறுப்பினர்களும் அவங்க பெண்களுக்கு கல்வியை கத்துக் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். அவங்கள கோழைகளாக்க கூடாது, வீர மங்கையரா வளர்க்கணும். யாராவது அவங்கள ஒரு வாட்டி அரைஞ்சா 2 வாட்டி திரும்பி அரையணும்னு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஒரு பெண்ணை அரையிறவங்க அவளோட கணவரா இல்ல அவளோட சகோதரனா அப்படிங்கறதெல்லாம் பார்க்காம அவனை பதிலுக்கு அரையணும்னு உங்க மகளுக்கு சொல்லி கொடுங்க. எனக்கு சிறைக்கு போறத பத்தி எல்லாம் பயம் இல்லை. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான அட்டூழியங்களுக்கு, கொடுமைகளுக்கு எதிராக எனது போராட்டத்தை தொடர்ந்து நடத்திட்டே தான் இருப்பேன். அதுக்கு என்னைக்கும் முடிவு கிடையாது. என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் போராடிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு உணர்ச்சி பொங்க பேசினாங்க பூலாந்தேவி. ஏகலைவ சேனாவால ஏற்பாடு செய்யப்பட்ட பேரணியில பூலாந்தேவியோட நிகழ்ச்சியில கலந்துகிட்ட முதல்வர் லாலு பிரசாத் யாதவ் பேசினப்போ பூலாந்தேவி இந்தியாவோட துணிச்சலான மகள் அப்படின்னு வர்ணிச்சாரு. இப்படிப்பட்ட பூலாந்தேவியோட வாழ்க்கை பயணத்தை மையப்படுத்தி பல ஆவணப்படங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. 1994 வந்த பண்டிட் குயின் அப்படிங்கிற திரைப்படம் அதுல ரொம்ப முக்கியமானது. 1985 பூலாந்தேவி அப்படின்ற பேர்ல வங்காளத்துல ஒரு திரைப்படம் வெளியாச்சு. இந்த படத்துல ரீட்டா பதுரி, சுரேஷ் ஓபராய், அப்புறம் ஜாய் பானர்ஜி எல்லாம் நடிச்சிருப்பாங்க. அடுத்து பூலாந்தேவியோட வாழ்க்கை வரலாற்றை மையப்படுத்தி படமாக்கப்பட்டு வெளியான திரைப்படம் தான் பண்டிட் குயின். 1994 வெளியான இந்த படம் அடுத்து பூலாந்தேவியோட வாழ்க்கை வரலாற்றை மையப்படுத்தி படமாக்கப்பட்டு வெளியான திரைப்படம் தான் பேண்டிட் குயின். 1994 வெளியான இந்த படம் கேன்ஸ் திரைப்பட விழால திரையிடப்பட்டு உலக அளவுல கவனத்தை ஈர்த்துச்சு. பேண்டிட் குயின் படத்துக்கு அப்புறம் பூலாந்தேவி உலக அளவுல இன்னும் அதிகமா பிரபலமானாங்க. மேடம், பேண்டிட் குயின் படம் பார்த்தேன். உங்க லைஃப் ஸ்டோரியை ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. என்னப்பா இது, என் வாழ்க்கைய படமாக்குறேன்னு இப்படி பண்ணி வச்சிருக்காங்க? என்னாச்சு மேடம்? எனக்கு இந்த படம் பிடிக்கல. என்ன மேடம் நீங்களே இப்படி சொல்றீங்க? நல்லாதான் இருக்கு, ஆனா நிறைய விஷயம் சரியா காட்டல. அதுவும் சின்ன வயசுல எங்க நிலத்தை மீக்கிறதுக்கு நான் எவ்வளவு போராடினேன், அதெல்லாம் இதுல காட்டவே இல்ல. எடுத்த வரைக்கும் படம் எப்படி இருக்கு மேடம்? பரவாயில்ல, என் வாழ்க்கையில நடந்தத ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு எழுதிட்டு இருக்காங்க. அதனால நானே என் கதையை எழுதலான்னு முடிவு பண்ணிருக்கேன். சூப்பர் மேடம், சீக்கிரமே எழுதுங்க. இந்த திரைப்பட தயாரிப்பாளரான சேகர் கபூர் 1994 பேண்டிட் குயின் படத்தை தயாரிச்சு இயக்கியிருக்காரு. இந்த திரைப்படம் 1993 வெளியான மாலா சென் எழுதின இந்தியாவின் கொள்ளை ராணி பூலாந்தேவியின் உண்மை கதை, இந்தியாஸ் பேண்டிட் குயின் த ட்ரூ ஸ்டோரி ஆஃப் பூலாந்தேவி அப்படின்ற புத்தகத்தை மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம். இந்த படம் வெளியாக கூடாதுன்னு பூலாந்தேவி உட்பட பலர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையிலும் படம் வெளியாச்சு. மக்கள் மத்தியில படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது. பேண்டிட் குயின் படம் வெளிவந்த அப்புறம் பூலாந்தேவி சர்வதேச அளவுல பேசப்பட்டாங்க. தன்னை மிகப்பெரிய அளவுல பிரபலமாக்குன பேண்டிட் குயின் படம் பூலாந்தேவிக்கு பிடிக்கல. அந்த படத்துல நிறைய முக்கியமான விஷயங்களை விட்டுட்டாங்கன்னு வருத்தப்பட்டாங்க. குறிப்பா பூலாந்தேவி சின்ன வயசுல அவங்க அப்பா நிலத்தை மீட்க போராடினதை பத்தி இதுல சரியா இல்லைன்னு குறை சொன்னாங்க. இந்த படத்துக்கு பல தேசிய விருதுகள் கிடைச்சது. சீமா பிஸ்வாஸ் பூலாந்தேவியா நடிச்சிருந்தாங்க. அதுக்காக அவருக்கு சிறந்த நடிகை விருதும் கிடைச்சது. பூலாந்தேவியின் வாழ்க்கை வரலாற்றை மையப்படுத்திய திரைப்படத்துல பூலாந்தேவியா நடிச்சிருந்த நடிகை சீமா பிஸ்வாஸ் அந்த படத்துல நடிச்ச அனுபவம் பத்தி பேசும்போது, படத்தை பார்த்த மக்கள் யாரும் என்ன வார்த்தைகளால பெருசா பாராட்டல. அவங்க என்னை கட்டி அணைச்சுக்கிட்டாங்க. அதே சமயம் அவங்க யாரும் என் கண்ணை பார்த்து பேசல. அவங்க கண்களுக்கு நான் பூலாந்தேவியாவே தெரிஞ்சதால அவங்களுக்குள்ள ஒரு தயக்கம் இருந்துட்டே இருந்துச்சு. இந்தியாவில் மட்டும் இல்லை, நான் கேன்ஸ் திரைப்பட விழாக்கு போயிருந்தேன். அங்கே திரைப்பட விழால எங்களோட படத்தை பார்த்த எல்லோருமே இதே மாதிரி தான் நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பூலாந்தேவியின் வாழ்க்கை வரலாற்று படத்தை எடுத்த சேகர் கபூர் அந்த திரைப்படம் பற்றி பேசும்போது, எனக்கு இன்னமும் ஆச்சரியமா தான் இருக்கு. எப்படி இந்த படம் எடுத்து முடிச்சேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். 90 நாட்கள் ஷூட்டிங் முடிஞ்சு துல்பூர்ல இருந்து திரும்ப டெல்லிக்கு வந்ததும் எனக்குள்ள இருந்த மன அழுத்தத்தை குறைக்க டிவியை ஆன் பண்ணி ஏகப்பட்ட நிகழ்ச்சிகளை பார்த்தேன். அப்போ கூட என்னுடைய மன அழுத்தங்கள் குறையவே இல்லை. டாக்டர் கிட்ட போய் எனக்கு தலைவலி இருந்துட்டே இருக்கு, தயவு செஞ்சு மாத்திரை கொடுங்கன்னு கேட்டேன். அந்த கதையும் அதை காட்சிப்படுத்தின விதமும் எனக்குள்ள ஏற்படுத்தின பாதிப்பு என்னை விட்டு போகவே இல்லை. இதுல இருந்து வெளியே வரவே எனக்கு ரொம்ப நாள் தேவைப்பட்டுச்சு. என்னோட வாழ்க்கையில மிகவும் சவாலான படங்கள்ல இதுவும் ஒண்ணுன்னு சொல்வேன். ஏன்னா இந்த படத்துக்குள்ள நான் ரொம்பவும் இன்வால்மெண்ட்டோட இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்.
இந்த கதை சமூகத்துல உள்ள தவறுகள் மேல எனக்குள்ள இருக்கக்கூடிய அதிக அளவிலான கோபத்தை வெளிக்கொண்டு வந்துச்சு. நான் உணர்ச்சிகரமான மனிதர் அப்படிங்கிறதுனால எனக்குள்ள இந்த கோபம் இயல்பாவே வந்துருச்சுன்னு சொல்லியிருக்காரு. என்னத்தான் இருந்தாலும் பேண்டிட் ராணி படம் பிடிக்காத காரணத்தால பால் ரம்பாலி, மேரி தெரோஸ்குனி இவங்க 2 பேர் உதவியோட பூலாந்தேவி அவங்களோட சுயசரிதையை தானே எழுத தொடங்கினாங்க. இந்தியாவின் கொள்ளைக்கார ராணி, ஒரு இந்திய பெண்ணின் அற்புதமான பயணம் அப்படின்ற தலைப்புல தன்னோட சுயசரிதையை வெளியிட பூலாந்தேவி திட்டம் போட்டிருந்தாங்க. மேடம் மேடம் எழுந்துருங்க மேடம். ஐயோ நாசமா போனவங்க இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்களே. டாக்டர் டாக்டர் காப்பாத்துங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். இவங்க முன்னாடியே இறந்துட்டாங்க. இப்படி அரசியல் பொதுக்கூட்டம், பேட்டி, மக்கள் சந்திப்புன்னு வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருந்த சமயத்துல 2001 ஜூலை 25ஆம் தேதி ஒரு நாள் கூட்டத்தை முடிச்சிட்டு வந்த பூலாந்தேவிய டெல்லி பங்களாவுக்கு வெளியே வச்சு முகமூடி அணிஞ்ச 3 பேர் சுடுறாங்க. அவங்க தலையில 3 தடவையும் உடம்புல 2 தடவையும் சுடப்பட்டிருந்துச்சு. சுட்டவங்க மாருதி வண்டியில ஏறி தப்பிச்சு போயிடுறாங்க. பூலாந்தேவிய உடனடியா மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க மருத்துவர் பரிசோதனை பண்ணி பாக்குறாரு. பூலாந்தேவி முன்னாடியே இறந்துட்டாங்கன்னு தெரிய வருது. சாகும்போது பூலாந்தேவிக்கு வயசு வெறும் 37 தான். பூலாந்தேவியோட மரணத்துல அவருடைய கணவர் காங்கிரஸ் உறுப்பினர் உமத் சிங் மேல சந்தேகம் இருக்கிறதாவும், உமத் சிங்குக்கும் இந்த கொலையில பங்கு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க பூலாந்தேவியோட சகோதரி. அவர் போட்டு கொடுத்த திட்டப்படிதான் 3 பேர் பூலாந்தேவிய சுட்டு கொன்னாங்கன்னு சொல்லப்படுது. அந்த கொலை சம்பந்தமா வழக்கு பதிவு பண்ணி விசாரிக்கிறாங்க. குற்றம் சாட்டப்பட்டு தேடப்பட்டு வந்த ஷேர் சிங் ராணா அப்படிங்கிறவர் தானாவே வந்து போலீஸ்ல சரணடைகிறாரு. அடுத்து இந்த கொலை சம்பந்தமா தீரஜ் ராணா, ராஜ்பீர் கைது செய்யப்பட்டாங்க. பூலாந்தேவிக்கு உயர் ஜாதிக்காரங்களான தாக்கூர் இனத்தை சேர்ந்தவங்க மேல கடும் கோபம் இருந்துச்சு. அதனால உயர் ஜாதிகாரங்களை கொன்னு குவிச்சு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய உயர் ஜாதிகாரங்களுக்கு சிம்ம சொப்பனமா திகழ்ந்த மல்லா வகுப்பை சேர்ந்த நாட்டையே உலுக்கிய பயங்கர கொள்ளைக்காரியான பூலாந்தேவிய பழி வாங்குற விதமா தான் கொலை செஞ்சேன் அப்படின்னு முக்கிய குற்றவாளி ஷேர் சிங் ராணா சொல்லியிருக்கான். இந்த வழக்குல 170வது சாட்சியான விசாரணை அதிகாரி இன்ஸ்பெக்டர் சுரேஷ் கௌஷிக் டெல்லி கோர்ட்ல சொன்னதும் இதேதான். பெஹ்மாய் சம்பவத்துக்கு பழி வாங்குற விதமா தான் பூலாந்தேவிய சுட்டு கொன்னதா ஷேர் சிங் ராணா வாக்குமூலம் அளிச்சிருக்கான். பூலாந்தேவிய கொல்றது மூலமா சமூகத்துல எனக்கு ஹீரோ அந்தஸ்து கிடைக்கும், தாக்கூர் சமூகத்தோட தலைவனாகிடலாம் அப்படிங்கிறது தான் அவனுடைய திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பூலாந்தேவிக்கு செலவைக்கிறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனையா? டேய், அவனுங்க நம்மள எதுவுமே பண்ண விட மாட்டாங்கடா. இதனாலதான் நாம அவங்கள மதிக்கிறது இல்ல. முதல்ல நாம எதுக்கு அவங்கள மதிக்கிறோம்? எங்க நாம அவங்களுக்கு சமமா வந்துருவோமோன்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கானுங்க. இங்க மட்டுமா, இந்தியா முழுக்க நிறைய இடங்கள்ல இதான் நடந்துட்டு இருக்கு. டேய், பூலான் சிலையை எப்படியாவது நம்ம ஊர்ல வைக்கிறோம்டா. கோர்ட்ல தான் அனுமதி தர மாட்டாங்களே. அவங்களுக்கு காசு போயிருக்கும், அப்படியும் இல்லைன்னா இவனுங்களுக்கு வேண்டியவனா இருப்பான். என்னமோ போங்க, இதுக்கு ஒரு முடிவே இருக்காது போல. பூலாந்தேவி கொலை வழக்குல முக்கிய குற்றவாளியான ஷேர் சிங் ராணாவுக்கு 14 ஆகஸ்ட் 2014 அன்னைக்கு ஆயுள் தண்டனை வழங்கி நீதிமன்றத்துல தீர்ப்பளிக்கிறாங்க. எதிர்கட்சி திட்டமிட்டு செஞ்ச சதிதான் பூலாந்தேவி கொலை அப்படின்னு வழக்கையும் முடிச்சுட்டாங்க. கொள்ளைக்காரியா வாழ்க்கையை ஆரம்பிச்ச பூலாந்தேவி மக்கள் பிரதிநிதியா நாடாளுமன்ற உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்றத்துக்கு போன பின்னாடியும் தொடர்ந்து தாழ்த்தப்பட்ட மக்களோட உரிமைகளுக்காக குரல் கொடுத்தாங்க. இன்னைக்கும் கூட இந்தியன் ராபின்ஹுட் அப்படின்னு தான் பூலாந்தேவி பலராலும் அழைக்கப்படுறாங்க. பூலாந்தேவி சுட்டு கொலை செய்யப்பட்ட பின்னாடி அவருடைய மரணம் குறித்து பேசின சமாஜ்வாதி கட்சி தலைவர் முலாயம் சிங் யாதவ் பூலாந்தேவியின் மரணத்தால் அவரது குடும்பம் தற்போது மிகுந்த சோகத்தில் உள்ளது. பூலாந்தேவி ஒரு துணிச்சலான பெண்மணி, அவள் மக்கள் மத்தியில் மிக பிரபலமாக பெண்மணியாகவும் இருந்தாள் அப்படின்னு சொன்னார். பூலாந்தேவியோட நினைவு நாள்ல அவரை பத்தி முலாயம் சிங் யாதவ் மகனும் தற்போதைய சமாஜ்வாதி கட்சியின் தலைவருமான அகிலேஷ் யாதவ் சொன்ன விஷயம், தன் வாழ்நாள் முழுக்க அநீதி அட்டூழியங்களை எதிர்த்து போராடியவர் பூலாந்தேவி. மேலும் அவர் பெண்களுக்கு அதிகாரமளிக்கும் அடையாளமா திகழ்ந்தார். மேலாதிக்க மனநிலைக்கு எதிராக தன்னுடைய எதிர்ப்பை கடுமையாக தெரிவித்தவர். ஒரு பெண்ணாக தன்னுடைய கண்ணியத்திற்காக அறியப்பட்டவர் பூலாந்தேவி. சமூக நீதிக்காக உழைக்கும் ஒரு கட்சியின்
உறுதிப்பாட்டின் ஒரு பகுதியாகத்தான் சமாஜ்வாதி கட்சி பூலாந்தேவிக்கு மக்களவை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பூலாந்தேவியோட நினைவு நாளில் அவரை பற்றி கருத்து பதிவிட்ட உத்தரப்பிரதேச காங்கிரஸ் தலைவர் அஜய் குமார் லல்லு, பூலாந்தேவி ஒரு வீர பெண்மணி, அவருக்கு நான் தலை வணங்குறேன்னு சொல்லியிருக்காரு. பூலாந்தேவி படுகொலை பண்ணப்பட்டு 15 வருஷத்துக்கு அப்புறமா கடந்த 2016 உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் பூலாந்தேவிக்கு சிலை வைக்க ஏற்பாடு பண்ணாங்க. ஆனால் அப்போ இருந்த உத்தரப்பிரதேச அரசாங்கம் பூலாந்தேவிக்கு சிலை வைக்க அனுமதி தரல. கோரக்பூரில் பூலாந்தேவியோட 30 அடி சிலையை வைக்கிறதுக்கு உத்தரப்பிரதேச அரசாங்கம் அனுமதி தராததை எதிர்த்து நிர்பல் இந்தியா, ஷோஷித் ஹமாரா ஆம்தலம், ராஷ்டிரிய நிஷாத் ஏக்தா பரிஷத், அப்புறம் நிஷாத் விகாஸ் மஞ்ச் அமைப்புகள் எல்லாம் போராட்டம் பண்ணாங்க. இதனால உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஓபிசி தலித் பிரிவினர்களுக்கு நடுவில் சாதி மோதல்கள் உருவாகிற நிலைமை ஏற்பட்டுச்சு. 2018 கூட பூலாந்தேவியோட தாயார் தி ஏஷியன் ஏஜ் பத்திரிகைக்கு கொடுத்த பேட்டியில மயாதீன் குடும்பத்துக்கிட்ட இருக்க அவங்க திருடிட்டு போன எங்க நிலத்தை மீட்க இன்னும் போராடிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. பூலாந்தேவி மாதிரி ஒருத்தர் வந்துட்டு போய் எத்தனை வருஷமாகியும் இந்தியாவில் ஒடுக்கப்பட்ட மக்களோட நிலைமை இன்னமும் பல இடங்கள்ல அப்படியே தான் இருக்கு அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு பெரிய உதாரணம் தான். இந்தியாவின் கொள்ளைக்கார ராணி, ஒரு இந்திய பெண்ணின் அற்புதமான பயணம் அப்படிங்கிற தலைப்புல பூலாந்தேவி அவங்களே எழுதின அவங்களுடைய சுயசரிதை புத்தகம் அவங்க இறந்து சில வருடங்கள் கழிச்சு வெளியாச்சு. 11 வயசுல கல்யாணம் பண்ண புருஷன் முதற்கொண்டு பல்வேறு சூழல்கள்ல பல்வேறு நபர்களால பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டு அதுல இருந்து மீண்டு வந்து அவங்கள திருப்பி அடிக்கிற விதமா அவங்களுக்கான தண்டனைய தான் கையாலேயே கொடுத்த வீர பெண்மணி பூலாந்தேவி. தனக்கு நடந்த கொடுமைகளுக்கு எதிராக தன்னை போல பாதிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் சமுதாய மக்களுக்காக துப்பாக்கியை ஏந்தியும் போராடிய பூலாந்தேவிய ஏராளமான மக்கள் துர்காதேவியின் அவதாரமாவே பார்த்தாங்க. இதனால தான் பூலாந்தேவிய போலீஸ் தீவிரமா தேடினப்ப கூட ஒரு சிலர் மட்டுமே அவரை காட்டி கொடுக்க நினைச்சாங்க. பெரும்பாலானவங்க காவல்துறை கிட்ட பூலாந்தேவி மாட்டிக்க கூடாதுன்னு தான் நினைச்சாங்க. கத்தியை எடுத்தவனுக்கு கத்தியால தான் சாவுன்னு சொல்றதுக்கு ஏத்த மாதிரி தனக்கு கொடுமை பண்ணவங்களை பழிவாங்க துப்பாக்கிய ஆயுதமா எடுத்து அவங்கள சுட்டு கொன்னு பழி தீர்த்துக்கிட்ட பூலாந்தேவியும் அதே துப்பாக்கி குண்டுகளால தான் உயிரிழந்தாங்க. தன்னுடைய 11 வயசுல கொடுமைகளோட போராட்டங்களோட தொடங்கின பூலாந்தேவியோட வாழ்க்கை போராட்டங்களோடையே நகர்ந்து பல்வேறு துன்பங்களை கடந்து சில இன்பங்களையும் கடந்து கடைசியா ஒரு போராட்டத்துல வெற்றியா தோல்வியான கூட தெரியாம இறுதியா அவரோட 37வது வயசுலேயே இறந்து போயிருக்காங்க பண்டிட் ராணியான பூலாந்தேவி. போதுமான வரைக்கும் போராட்டங்களை பார்த்துட்டு அமைதியா மிர்சாப்பூர் மண்ணில் பூலாந்தேவி நிம்மதியா ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்க. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பெண்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் எதிராக நடக்கக்கூடிய அட்டூழியங்களுக்கும் கொடுமைகளுக்கும் எதிராக என் போராட்டத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டே தான் இருப்பேன். அதுக்கு என்னைக்குமே முடிவு கிடையாது. என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் போராடிட்டே தான் இருப்பேன்.